78 கழிச்சு ஆரம்பம் பண்ணால் நீ ஹலோ என்னாச்சு உங்க டீம்ல பாய்ஸ் வச்சு ஏமாத்துறீங்களாமே? அப்படிலாம் எதுவும் இல்ல. நாங்க ம், பொண்ணுங்க தான் விளையாடிட்டு இருக்கோம். வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு. எல்லா மேட்சும் நான் லைவ்ல தான் விளையாடிட்டு இருக்கேன். ம். அவங்க பார்க்க சொல்லுங்க. சும்மா சொல்ல வேணாம். என்ன சும்மா சொல்ல சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க வந்து பிராது கொடுத்துருக்காங்க. பிராது வந்து அப்புறம் நாங்க வந்து கேட்க வேண்டியது எங்களோட கடமை. கான்ட்ரவர்சி. இப்போ நான் எல்லா மேட்சுமே லைவ்ல தானே ஆடிருக்கேன். இப்போ ஓகே. கூட இப்போ விளையாடின எல்லா மேட்சுமே லைவ்ல தானே இருக்கு. என்னோட வியூவர்ஸ் கிட்ட யார்கிட்ட வேணா கேளுங்க. யாராவது மைக் ஆஃப் பண்ணி உங்க விளையாடினாங்களா? டீம்ல 3 நாங்க பிளேஸ் யாராவது விளையாண்டாங்களா? 3 பிளேஸ் விளையாண்டாங்க. ஆமா. 3 பிளேஸ் தான் போய் சொல்லிருக்காங்களே உங்க டீம்ல பாய்ஸ் விளையாடுறாங்கன்னு. பாய்ஸ் விளையாண்டது அவங்க அவங்கள்ட்ட ஆக்சுவலி பிராது அப்படி கொடுத்து அப்படி அவங்க சொல் அவங்க லைக் எனக்கு ஒரே ஒரு மேட்ச் வந்து இந்த ஹாரிகாவோட இஷ்யூ வந்தது தெரியுமா? ஆமா. அவங்க ஃபிஸ்ட் பண்ணாங்க. லைக் அந்த டாபிக் வரப்போ ஹாரிகா வந்து இவளோட தங்கச்சி, யாரு ஈஷாவோட ம், தங்கச்சி ஆஸ்கர். ம், அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு அவைலபிள் இல்லாதப்போ ஒரு வாட்டி வந்து ஹாரிகாவோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் லாகின் பண்ணி விளையாடிருக்கான் டிடிஎம். ம், இவங்க கூட ம், விளையாடிருக்கான். அண்ட் நாங்க கிளியரா சொல்லியிருக்கோம். அது பையன் சொல்லும்போது ஈவன் எனக்குமே தெரியாது. 3 பிளேஸ் தான் என்கிட்ட வந்து அவங்களை இன்வைட் பண்ணுங்க 3 பிளேஸ். ம், அவங்களே கொள்ளுங்க. அவங்க தான் வந்து சூப்பர் உங்களுக்கு தெரியுமா அது வந்து பையன் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ம், நான் சொன்னேன் எனக்கு தெரியாது. நீங்க வேணா சிட்டியும் ஈஷாவையும் கூட கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. எனக்கு தெரியாது சிஸ்டர். இது இப்ப இல்ல 1 மாசத்துக்கு முன்னாடியே. ம், அதுக்கப்புறம் அந்த அந்த இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் நான் ம், ஹாரிகா ஜாயினே பண்ண தேவையில்ல. ம், பிளேயர் இல்லைன்னா 3 பேரே விளையாடிக்கலாம். இப்படிதான் நடந்தது. ம். அவங்க எங்க கிட்ட ஃபேமிலி இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ப்ராப்ளம் பண்றாங்க நீங்க இருந்து வெளியே சொல்லிட்டு போயிட்டு ஒரு நிமிஷம். அங்க போயிட்டு எஸ்டிஆர் அஹ், எஸ்டிஆர் சொல்லுங்க ப்ரோ. பாரு சொல்லுங்க. கூட்டம். சொல்லு. அங்க போயிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு ஸ்லாட் வேணும்னு சொல்லிட்டு இவங்க போய் கேட்டிருக்காங்க. யார்கிட்ட? பாருசிஸ் கிட்ட. என்கிட்ட வந்து நான் கேட்டேன் 3 பிளேஸ் கிட்ட கூப்பிட்டு கேட்டேன். என்னன்னு கேட்டேன் அப்படின்னா, என்னாச்சு 3 பிளேஸ் இந்த மாதிரி நீங்க ஹஸ்பண்ட் இஷ்யூ எல்லாம் போறேன்னு சொன்னீங்க, ஃபேமிலி இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இப்ப வந்து இந்த மாதிரி எங்க கிட்ட கேட்காம நீங்க அங்க ஆடுறீங்க, எங்க கூட வந்து நாங்க ஸ்லாட் தர மாட்டோம்னு சொன்னோமா அப்படின்னா, அப்பதான் சொல்றாங்க சிட்டியும் ஈஷாவும் என்ன வந்து எல்லாத்துலயும் பிளேம் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. நான் நாக்கு வாங்குறதுனால என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க. அதனாலதான் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல. என்கிட்ட சொன்னது வந்து ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க போயிட்டு அவங்க கூட எனக்கு செட் ஆகல, எனக்கு உங்க ஸ்லாட் கிடைக்குமா அப்படின்ட்டு வந்து போய் கேட்டிருக்காங்க. அது எனக்கு என்னன்னே தெரியல. சரி உங்க கூட விளையாட பிடிக்கலன்னா அவங்க போறது சகஜம் தானே. பட் அதுதான் பின்னாடி போயிட்டு இவ்ளோ பண்ண தேவையில்லையே. அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அது பையன் சூப்பர்கள் நீங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இவகிட்ட கேட்டேன், ஈஷா கிட்ட. ஒரே ஒரு மேட்ச் தான் ஜாயின் பண்ணி ஆடினாங்க. நீ வந்து என்கிட்ட சொல்லல ரூல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு. எனக்கு தெரியாது சூப்பர்கள். நான் இனிமே கூப்பிடறது மட்டும் கூப்பிட மாட்டேன். அது வச்சுட்டு ஒரு மேட்சை வச்சுட்டு ஜட்ஜ் பண்றது ரொம்ப தப்பு இல்லையா? அதுதான் நான் சொன்னேன். ஈவன் தோ 3 சொல்லலைன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்குமே தெரிஞ்சிருக்காது. அது 3 தான் என்கிட்ட சொன்னாங்க. இப்ப நீங்க லைவ்ல ஆடுறப்ப இவங்க 4 பேருமே பேசுவாங்களா? லைவ்ல கேக்குமா? கேக்கும். இப்ப கூட நீங்க போட எல்லா மேட்ச் கூட செக் பண்ணுங்க. பேசிட்டு தான் ஆடிட்டு இருந்தோங்க. ஈவன் நாங்க #3 வந்தோம், #2 வந்தோம், எல்லாம் பேசிட்டு தான் விளையாடிட்டு இருந்தோம். ஓகே. அப்போ வந்து பிராது கொடுத்தது வந்து தவறு. பிராது கொடுத்தவங்களே வராம இருக்கிறதுனால இந்த வந்து நாங்க இருங்க கேட்போம். பாரு சேச்சிட்டு கேட்கலாங்க. பாரு சேச்சி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கேளுங்க. அவங்களையும் இன்வைட் பண்ணி கேளுங்க. 3 வந்து இன்வைட் பண்ணுங்க. இங்கே சொல்லுங்க அவங்கள. எனக்கு தெரியுமா அவங்க சொன்னக்கப்புறம் நான் இன்வைட் பண்ணிருக்கேனா விளையாடிருக்கேனா அப்படின்னு கேட்கலாம். இப்போ அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க காய் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன உங்க டீம் கலைக்கப்படும். பரவாயில்லையா? ஆமா இஷா சிட்டி கேன் யூ ஹியர் மீ? பொண்ணு வாய்ஸ் தான் கேக்குது. ஓகே லேடிஸ் ஒன்லி. லேடிஸ் ஓகே செக்கிங் they are saying you guys are ஆம்பளை. you know ஆம்பளை that is male.
இவங்க அப்படி அடிக்கிறாங்க மேபி ஆ. அப்படி அடிக்கிறாங்க மேபி ஏய், அரே இஷா ரொம்ப டாக் பெருமையா இருக்கா? சரி சரி, ரொம்ப பெருமையா இருக்கு. பெருமை అరే வேணாம். తమిళ్ తెలియదు కదా. ஓகே ஓகே I don't தமிழ் know Tamil தெரியும் மதன் bro. That's why I can't speak. ஓகே ஓகே ஓகே. இன் லைவ் ஆல்சோ யூ வில் டாக் அண்ட் ப்ளே ஆர் யூ வில் பி சைலண்ட்? I'll talk in Telugu. I'll Okay, talk okay, in Telugu in live, in her live. ஓகே ஓகே Ah, ஓகே okay. ஓகே. అరే ఇన్వైట్ అవంజలినారా నేను కాల్ அவன் చేసా పిల్లకి ఆ அவன் పిల్లని ఇన్వైట్ కూப்பிட்டுட்டு అదే అరే చిట్టి పిలిచు ఇన్వైట్ చేయి నేను కాల్ చేస్తా నేను కాల్ చేస్తా Okay, okay. హలో అవంజలినా అరే మైక్ ఆన్ చేసి మాట్లాడబ్బా హలో అరే నువ్వు ఆ అబ్బాయి అని రూమర్స్ వస్తున్నాయంట కొంచెం జల్దీ మాట్లాడు ఇక్కడ హలో హాయ్ ஓகே okay, ஓகே చెప్పండి. ஓகே ஓகே. அவளுக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாது அவள Okay. ரொம்ப ரொம்ப அப்புறம் ஏன் திடீர்னு இந்த இஷ்யூ கொண்டு வரீங்க? திடீர்னு இப்ப எதுக்கு இந்த இஷ்யூ எடுத்து வரீங்க? திடீர்னு தேவையில்லாம நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அதுதான் சொல்றேனே அவங்க இப்ப அவங்களை கேளுங்க இன்வைட் பண்ணி கேளுங்க அவங்கள சும்மா தேவையில்லாம பேசுறாங்க நாங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறோம் சரி பரவாயில்ல நம்ம கேர்ள்ஸ் தானே ஜி 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 அப்படின்னு போயிடுறோம் அவங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க சரி இருங்க வரேன். அப்பா என்ன ஒரு மாதிரி இஸ்கா புஸ்கா ஆகுது. சி தரதான் தான் தரதான் 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 எனக்கு குயின்றது தெரியல ப்ரோ, கால் பண்ண எடுக்கல ப்ரோ. ரொம்ப நடிக்காதடி. நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொல்றது, அவங்க எல்லாம் வந்து பண்டைக்கு நீ சொன்னாதான் கரெக்டா இருக்கும். சொல்லு. அண்ணா ம். இந்த மாதிரி அவங்க வந்து மூன் பிளேஸ் இருக்காங்கல்ல ஆமா. சீரியன் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க பிஃபோரா. ஆஹா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க தான் எப்படி ஆ, மூன் பிளேஸா? ஆ. ஓகே. ம். அவங்க என்ன கேக்குறாங்க சொல்றாங்கன்னா என்ன இவ்வளவு மிஸ் கால் ஆமா பின்ன பிராது கொடுத்துட்டு நான் சொன்னேன்ல மேட்ச் முடிஞ்சோம் சண்டை ஆரம்பிக்குது அப்படின்ட்டு போனா அப்புறம் எப்படி அவங்கலாம் ஒரே விஷயம் அண்ணா சண்டை இல்லாம கண்டென்ட் இல்லாம வாய்ப்பு இல்ல. பஞ்சாயத்து பொண்ணு பஞ்சாயத்து ஒண்ணு ரொம்ப முன்னாடி வச்சாச்சு, வேற வழி. அங்கெல்லாம் கோவமா வராங்க. போனோன்னு அடிதாங்க. அப்புறம் பின்ன அப்புறம் சூடு பண்றதுக்குள்ள பஞ்சாயத்தா அப்புறம் அண்ணா இங்க பாருங்க ஒரே நிமிஷம் அண்ணா. இரு ரிம்பி வெயிட் அவுட் சைடு வெல்கம். சொல்லு. ரிம்பிக்கு என்ன பிரச்சனை? ரிம்பி வேற விதமா பிரச்சனை. நீ தான் ரிம்பியும் ஏதோ பண்ணன்னு சொல்லி உன்னை பத்தி தான் பிரச்சனை சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு ரெட் ரிம்பி கார்ட்லாம் எல்லாம் நம்மளால உனக்கு என்ன ரெட் கார்ட்லாம் போங்க. போட்டுருக்காங்க பாரு. ரெட் கார்டு போட்டுருக்காங்க பாரு. உனக்கு அங்க ரெட் கார்டு கிளம்பிட்டு இருக்கு. பாத்தியா இல்லையா நீ? எங்க ஒரு நிமிஷம் சேட்ல பாரு. தெரியலையே. சேட்ல பாரு. உனக்கு தான் ரெட் கார்டு அப்படி போட்டுருக்காங்க. போடு. சொல்லு முதல்ல என்னாச்சு? சொல்லு. என்ன பிரச்சனை? என்ன சொல்லணும் தெரியல. ஓகே நான் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். ம் சூப்பர் கேர்ளோட டீம்ல இருந்து ஒருத்தவங்க வந்து 1 வீக் பிஃபோர் மூன் சொன்ன அக்கா வந்துட்டு காண்டாக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஜிபி டெஸ்ட்ல கூட ஆடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ம் நாங்க வந்துட்டு ஓகே வேண்டாம், ஏன்னா அவங்க வந்து அந்த டீம்ல இருந்து வராங்கல்ல, இல்ல அக்கா கொண்டு ஆயிடும்னு சொன்னேன். ஓகே ம். வரல. எகெயின் அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு உங்க கூட ஆடுறதுக்குன்னு. ம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு வந்தாங்க. ஓகே வாங்க இன்னைக்கு வாங்க நம்ம ஒன்னா ஆடி பார்க்கலாம் எப்படின்னு பாப்போம்னு கூட்டு ம். வந்தோம். ம். அப்போ வந்து அக்கா வந்து சொன்னாங்க, நான் அந்த டீம் விட்டு வந்ததுக்கு காரணம் அவெஞ்சலினாவும் ஒரு ஹாரிகாவும் ஒரு பொண்ணு வந்து அது பொண்ணே கிடையாதான். ம். அந்த அக்கா சொன்னதான் எனக்கு வந்து ம். சத்தியமா என்னன்னு தெரியல. இல்ல ம். இதுக்கப்புறம் நான் நீ வந்து சொல்லுங்க. கிராஸ் செக் பண்ணியா? அந்த அக்கா சொல்லுவாங்க என்ன வேணாலும், உன்னை கூட தான் சொல்லுவாங்க. அக்கா- நீ பாருவே அக்கா எஸ்டிஆர்னுவாங்க. சொன்னதுனால- அதுக்கு நீ சொல்லு, நீ என்ன அக்கா சொல்லணும்? சொன்னதுனால நான் ம். சூப்பர் கேர்ளோட லாஸ்ட் நேத்தோட லைவ் ம் ஃபுல்லா நான் போய் பார்த்தேன். ம். அவெஞ்சலினான்ற பொண்ணு ஃபுல்லா மைக் ஆன் பண்ணவே இல்ல. ம். நான் லைவ் ஃபுல்லா உட்காந்து பார்த்தேன். அந்த ம். பொண்ணு 5 பாயிண்ட் வேணும்லாம் அந்த பொண்ணு டைப் பண்ணி போடுறாங்க. 5 ம். பாயிண்ட் சொல்லி மார்க் எல்லாம் டைப் பண்ணி போடுது. அப்ப நான் ம். நினைச்சேன் ஒருவேளை இருக்குமோ. அப்ப ம். அக்கா சொன்னாங்க ம். அவெஞ்சலினா வாங்க அக்கா, நல்லா இருக்கீங்களா? நீங்க தான் கொளுத்தி போட்டதா? அந்த அந்த பொண்ணு வந்து இருங்க, ம். சொல்றேன், இருங்க.
அந்த அந்த பொண்ணு லேட்டர் டாக் அந்த அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்காங்களாம். தம்பி தான் ஆடுறாங்களாம். ம். அப்பப்ப பேச சொல்லும்போது லைக் தம்பி அந்த அக்கா வந்து நான் பேசிட்டு அம்மா இருக்காங்க. நான் சொல்றேன் நீங்களே சொல்லுங்க அக்கா. நீங்க தானே இருந்தீங்க. ம். இது வந்து எனக்கு ஆக்சுவலா தெரிஞ்ச என்ன விஷயம். எனக்கு என்னன்னு கூட தெரியல. அக்கா சொன்னது நான் உங்ககிட்ட இல்ல இல்ல சொல்றேன். இல்ல ஓ, ம். நான் அந்த டீம்ல ஆடிட்டு இருக்கும்போது நல்லா தான் போச்சு. சூப்பர் ம். கேர்ளுக்கு ரொம்ப நாள் இருந்தனால நான் ஓகே நான் ஆடுறேன், எவ்வளவு டவுன் வந்தாலும் அப் வந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ம். அதுக்கப்புறம் வந்து சிட்டி ஈஷா வந்த உடனே என்ன ஆச்சுன்னா அவங்களுக்குள்ள எப்படின்னா டிஎம் குள்ள பேசிக்கிறது ம். எப்படின்னா நம்ம வேற தெலுங்கு பிளேயர் கூட்டிட்டு போலாம், ரேசிசம் பண்றது தமிழ் பிளேயர்னால. நான் மட்டும் தானேங்க தமிழ் பிளேயர். ம். ம். சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா தெலுங்கு பிளேயர் கூட்டு போனா கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும், நம்ம கூட்டிட்டு போலாம் இப்ப அப்படின்னாங்க. தெலுங்கு தமிழ்ல அது கூட எனக்கு ரேசிசம் தான் வருதா என்ன? ஆமா இது என்ன புதுசா இருக்கு? ஆமா தெலுங்கு தமிழுக்கு ஆமா ரேசிசம்லாம் கிடையாது. ஆமா சூப்பர். லாங்குவேஜுக்கும் இருக்கு. ஓகே. ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களா, ம். பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், இது எனக்கு செட் ஆகல. பின்னாடி போய் டிஎம்ல பேசிக்கிட்டு ஒரு மேட்ச் என்ன உட்கார வைக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ம். அப்ப வந்து எனக்கு தெரியவே தெரியாது ஏன் மைக், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து மைக் ஆன் பண்ணாத பிளேயர்ஸே வந்து பிடிக்காது. ம். நான் கேட்பேன் ஏன் மைக் ஆன் பண்ணல அப்படின்னும் போது ஒரு நாள் சூப்பர் கேர்ளுக்கு நான் மேக்ஸிமம் நான் கால் பண்ணுவோம், ம். மேட்ச் எப்படி ஆடலாம் அப்படின்லாம் 11 ம். o'clock அவங்க வேலை பார்த்துட்டு ம். இருக்கும்போது எனக்கு கால் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க அவெஞ்சலினா பையன், ம். ஆனா அவனுக்கு ஒரு அக்கா இருக்கு. ம். சோ நான் சொன்னேன் ப்ராப்ளம் வரும் சூப்பர், எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹலோ நான் எங்க அம்மா வந்து திட்டுவாங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அவ போயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? அவங்க அக்கா. அவ ஆ. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இவன் ஃபுல்லா மியூட்லயே இருப்பான். ம். பாத்தீங்கன்னா ம். நேத்து வரைக்கும் ஆடின மேட்சஸ்ல எல்லாமே அந்த அவெஞ்சலினான்ற ஒரு பையன் வந்து மியூட்ல தான் இருப்பான். ம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ம். இன்னைக்கு ப்ரூவ் பண்றதுக்காகவே அவங்க அக்காவை ஆட வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க கேம் பிளே பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஒரு நாக் கூட வச்சிருக்க மாட்டாங்க. ஆ. ப்ரூவ் இன்னைக்கு முதல்ல பண்றதுக்காக. இன்னைக்கு முதல்ல அவனிஜிலாவே இன்னொன்னு வரலையே. ஒரு மேட்ச் தான் வந்தாங்க போல. வந்தாங்க விக்கெண்டி அப்படியா? நான் வந்தாங்க, ஆனா பார்க்கல, அடிக்கவே கவனிக்கவே இல்ல, இல்ல. செத்துட்டாங்க. ம். பிகாஸ் ஆமா அவங்களுக்கு ஆமா ஆட தெரியாது. கரெக்ட். ஆமா தமிழ் ஏன்னா பிளேயர் நேத்து கூட கிடையாது. அவெஞ்சல் அவனை கொஞ்சம் மாஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. நானு கரெக்ட். ஆமா கரெக்ட். ரியா கிட்ட இப்ப கூட சொன்னேன், அந்த மேட்ச்ல இவங்க அவெஞ்சலினா அதே மாதிரி கவி ஒயிட்டி தான் இன்னைக்கு எல்லா மேட்சும் ஆடினா. ம். ஏன் அவெஞ்சலினா அவைலபிள் தான், ம். ஹரிகாவும் அவைலபிள் தான், ஏன் ம். மத்த நாள்ல ஆடினாங்க இன்னைக்கு ஏன் ஆடல? ஏன்னா நான் ம். இந்த டீம் வந்துட்டேன். ம். சோ நான் சொல்லிடுவேன்றதுக்காக. சோ ம். எனக்கு வந்து கான்ட்ரோல பெருசா வந்து நான் வர வேணாம், நான் பாரு கிட்ட சொன்ன ரீசனுமே என்ன அவங்க என்ன காண்ட்ரோ? ஜென்யூன் இதெல்லாம் வந்து கேட்டாங்க. கண்டென்ட். இது என்ன காண்ட்ரோ? என்ன காண்ட்ரோ? இது காண்ட்ரோன்னா ஒருத்தரை அது பத்தி ஒருத்தர் ஏன்டா கெட்ட இல்லடா வார்த்தையில கூப்பிட்டு கூட பேசிக்கிறது நான் தான் வரல. காண்ட்ரோ. இதெல்லாம் வந்து இல்ல கண்டென்ட். அதுக்கப்புறம் ம். இன்னொன்னு வந்து ஹரிகா. ம். அந்த கதை என்னன்னா அதுவும் பையன் தான், ஈஷாவோட ஃப்ரெண்ட். ஆ. ஆக்சுவலா பாதி நாள் ஈஷாவோட ஐடியில் ஆடினதே அந்த பையன் தான். ம். அது மாதிரி ஹரிகாவும் வந்து ஆடுவா. எனக்கு என்ன இந்த பொண்ணுங்கெல்லாம் எப்படி மத்த பொண்ணுங்கெல்லாம் மைக் ஆன் பண்ணி ஆடும்போது இந்த பொண்ணு மட்டும் ஏன் மைக் ஆன் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ம். கேட்கும் போது என்னன்னா அதுவும் பையன் தான் வருது. எப்படி ம். எனக்கு தெரியும்னா அவங்க வந்து மைக் பக் இப்போ புதுசா வந்திருக்குல்ல, ஆமா. சொல்லிட்டு பேரலல் போய் ஜாயின் பண்றாங்க. ம். நான் தெரியாம எனக்கு நோட்டிபிகேஷன் வரும்போது நான் அன்னைக்கு கிளிக் பண்ணும்போது அவன் பையன் பேசிட்டு இருக்கான் உள்ள. ஓ. இங்க நிம்மி அங்க நிம்மி அப்படி இங்க போலாம், இங்க காலியா இருக்கு அங்க காலியா இருக்கு அப்படி சொல்லி ஓ. தெலுங்குல. அவனும் தெலுங்கு பசங்க. இதுல என்ன காமெடினா அவங்க எல்லாம் தெலுங்கு பசங்க. ஆ. சோ அவங்கள கூட்டிட்டு போனா அந்த பேர்ல அது அவங்க என்ன இன்னொன்னு வைக்கிறாங்க அப்படின்னா, நாங்க கேர்ள்ஸ் கம்யூனிட்டில ஆடிட்டு இருந்தோம். அங்க வந்துனா ஃபுல்லா கேர்ள்ஸ் மட்டும் தான். வாய்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி ஐடி எல்லாம் வெரிஃபை பண்ணி தான் கேர்ள்ஸ் மட்டும் தான் ஆட வைப்பாங்க டோர்னமெண்ட் எல்லாம். ம். இப்போ இவங்க அங்கேயுமே இந்த சீட்டிங்க பண்ணிருக்காங்க. யாரு? ஈஷாவும் சிட்டியும். ஓ. அதான் ஈஷா ஐடில ஹரிகாவா ஆட வைக்கிறது, ஃபர்ஸ்ட் வந்து பக்குன்னு சொல்றது, அப்புறமா வந்து இந்த மாதிரி பண்றது. இது வந்து நான் இதை எங்கேயுமே வெளியில சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். ஆனா ம். என்ன பண்றாங்கன்னா, நான் ஒரு டீம் பிடிக்கல, அதாவது தேர்ஸ்டே அந்த டீம் விட்டு நான் வெளியே வந்தேன். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸே இல்ல, 2 நாக் வச்சாலும் பின்னாடி வர மாட்டேங்கிறாங்க, இப்படி இருந்துச்சு. சரி நான் என்ன சொன்னேன், சரி சூப்பர் எனக்கு வந்து டைமிங் இஷ்யூ இருக்கு, வேண்டாம் டீசெண்டா நான் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். ம். அப்புறமா 2 days கழிச்சு ரியாக்கு டெக்ஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரை அவுட்ஸ் எடுங்க, என்னோட ட்ரை அவுட்ஸ் உங்க ம். டீம்ல எனக்கு செட் ஆச்சுன்னா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் டீசெண்டா தான் சொன்னேன். ஆனா ம். அவங்க டீம்ல இருக்கும் போது இங்க பேசுறது, இங்க இருந்து அப்படி பேசுறது, இந்த மாதிரி ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் எங்கேயுமே நான் நடக்கல. ம். நான் என்ன சொன்னேன்னா இது தப்பு, உண்மையாவே இது தப்பு. ஏன் அப்போ நீங்க பையனை வச்சு ஆடுறேன்னா எதுக்கு பொண்ணுங்களை ரைவல்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னோட தாட். ம். அவ்வளவுதான், சிம்பிள். அதுவும் இது வந்து கேர்ள்ஸ் லைன் அப்னு ஒண்ணு இருக்கும் போது எதுக்கு பையனை என்கரேஜ் பண்றீங்க? அவங்க சொல்றாங்க 2 நாள் தான் எனக்கு தெரியும்னு. ம். சரி அது வந்து ஜென்யூனா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சூப்பருக்கு ஹரிகான்றது பையன்றது ஒரு நான் சொல்லிதான் தெரியும். ஏன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது ம். பேரலல் போயிட்டு. ம். ஆனா அதுக்கு முன்னாடி அவெஞ்சலினான் பையன்றது இவங்க தான் அதை பண்ணது. ம். கேட்டா பையன் கிடையாது, பொண்ணு கிடையாது,
ஆடுறதுக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க, நான் தனியா ஆடணும் சொன்னேன். டூ ஆடுங்க, ட்ரையோ ஆடுங்க, எதுக்கு பையனை கூட்டிட்டு போறீங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, 2 days தான் தெரியும்னு சொன்னாங்க. 2 days தெரியும்ல. ஆனா நான் Thursday விட்டுட்டேன், லீவ் பண்ணிட்டேன் லைன் அப்பே. Thursdayக்கு அப்புறமா அவங்க அதிகாவை கூட்டிட்டு போய் ஆடி இருக்காங்க. அப்ப அது என்னது, அப்பயும் மைக் மியூட்ல தான் இருக்கு. நீங்க நேத்து போய் அவங்க லைவ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹரிகாவும் எவஞ்சலினாவும் ஆடி இருப்பாங்க. ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டாங்க, ஃபுல்லா மியூட்ல தான் இருக்கும். பிகாஸ் அவங்க பேரலல்ல கனெக்ட் ஆகி பேசுவாங்க மீதி 2 பேரோட. இதுதான் நடக்குது. இன்னைக்கு ப்ரூவ் பண்றதுக்காக அவெஞ்சலினாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நேத்து அந்த பொண்ணு அவ்வளவு பக்கில சேஸ் பண்ணி அடிச்ச பொண்ணு இன்னைக்கு ஏன் இப்படி சாகணும் வந்து, அப்படிதான் என்னோட தாட். ப்ரூவ் பண்றாங்க பிகாஸ் அவ பொண்ணு அப்படின்ட்டு. அதாவது அந்த தம்பிதான், அவளோட தம்பிதான் ஆடுவான் அந்த அக்கௌண்ட்ல. இவ்வளவுதான் சிம்பிள். சூப்பர் வந்து இவ்வளவு மேனிபுலேட் பண்றதுக்கான ரீசனே தேவையில்ல. ஆள் கிடைக்கல, நாங்க இதை பண்ணிட்டோம், சாரி, இதை சொல்லிட்டு போறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு அங்க பிடிக்காததுனால நான் அவங்க கிட்ட ஒரு ரீசன் சொல்லிட்டு நான் இங்க வந்தேன், அவ்வளவுதான். இவங்க நல்லா ஆடுறாங்க இவங்க எல்லாருமே. சரி, கேம் பிளேயோட எனக்கு இருந்தா போதும், நான் கேம் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், நான் லைவ் எல்லாம் போட மாட்டேன். கேம் மட்டும் நான் நல்லா ஆடினா போதுன்றதுதான் என்னோட மைண்ட் செட்னால நான் இங்க வந்தேன். பாரும் ஓகே அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான் சிம்பிள். இத்தனைக்கும் நான் பாரு கிட்ட வந்து நான் தப்பா கூட எதுவுமே சூப்பரா பேசவே கிடையாது. பாரும் எதுவுமே லைவ்ல பேசல. ஆனா காலையில இருந்து அவங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. நானுமே சரி அப்படியே போட்டோம் அப்படின்னு விட்டாச்சு. இப்ப கூட நான் வரல. பாரு அத்தனை வாட்டி நான் சொன்னேன் நான் வந்து பேச மாட்டேன். ஆனா அவங்க அவ்வளவு பொய் சொல்லும் போதுதான் நான் சூப்பர்கள் வந்துட்டு மூணை வந்து லைக் மிரட்டுற மாதிரி கொஞ்சம் சாட்ல எனக்கு காமிச்சாங்க. அப்போதான் நான் சொன்னேன், இருங்க நான் அண்ணா கிட்ட எனக்கு இந்த விஷயம் மத்தியானமே தெரியும் சொன்னாங்க. நான் சரி நான் சொல்ல வேணாம், அவங்க இருந்துட்டு போட்டோம், நான் அப்படிதான் இருந்தேன். சூப்பர் வந்து அக்காவை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பேசுற ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எனக்கு வந்து அனுப்புனாங்க அக்கா. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இருங்க அக்கா, நான் அண்ணா கிட்ட சொல்லிடுறேன், என்கிட்ட எனக்கு இது ப்ரெஷர் ஆகும் இல்லையா, அதனால நான் அவங்க கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி நான் இருக்கண்ணே, எனக்கு உண்மையா இல்லன்னு தெரியல, இந்த மாதிரி ஒண்ணு எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். இது உண்மையா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது. நான் அக்கா சொன்னதுல இருந்து நான் லாஸ்ட் லைவ் மட்டும் எடுத்து பார்த்தேன். ஆனா எல்லாமே சைலண்ட்ல இருந்தாங்க. ப்ரோ இன்னொன்னு ஒண்ணுன்னா, நேத்து நீங்க எந்த எந்த லைவ் வேணா எடுத்து பாத்துக்கோங்க சூப்பரோடது. எப்பயுமே அந்த அரிகா அண்ட் தென் வந்து ஒரு கால் கூட கிடையாது. நாக் பண்ணும் போது கூட ஆன் பண்ணி சொல்ல மாட்டாங்க. அப்படி என்ன ஒரு பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அப்படி ஒன்னும் இப்ப பேச கூட முடியாத அளவுக்கு யாரும் ஸ்ட்ரிக்ட் கிடையாது. நீங்க உட்காந்து கேம் ஆட விடுறாங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, நீங்க வந்து கேம் ஆடுறீங்க. அப்ப எப்படி ஒரு கால் கூட கொடுக்க முடியாது, நாக் ஆயிட்டீங்க இனிமே அது கூட சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் பையன்ல அவங்க பேரலல்ல கனெக்ட் ஆயிடுவாங்க சிட்டி கூட. சோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காததுனால நான் டீசெண்டா சொல்லிட்டு வந்துட்டேன். இது இவ்ளோ பெரிய கான்ட்ரோ ஆக்குறது, இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆக்குறதே சூப்பர் தான். நாங்க என்ன பண்றதுன்னு புரியல. எஸ்ஓஜிபிடிஎஸ் முடிச்சிருவோமா? எஸ்ஓபிடிஎஸ் முடிவெடுக்கப்பட்டது, ஒழுக்கப்பட்டது. பட் ஆனா இது நீங்க ப்ரூஃபோட எனக்கு ப்ரூஃப், அதாவது எனக்கு நீங்க ப்ரூஃபோட கொடுத்தாதான் இதை நான் வந்து எஸ்ஓபிடிஎஸ் முடிப்பேன். சூப்பர் பேசினது என்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, அது வேணா நான் அனுப்புவேன். அது பையன் தான், ஆனா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி. பிகாஸ் நான் இன்னைக்கு வந்துட்டேன்னு தெரியும் இல்ல பாரு டீமுக்கு. சோ அதனால மலுப்புன மாதிரி தான் அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கும். பட் ஆனா அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். ஆனா ப்ரூஃப் இருக்கே ஆன்லைன். நீங்க போய் லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட பேசியிருக்க மாட்டாங்க. நான் இருக்கும் போது ஒரு வாட்டி பேசியிருப்பாங்க. அது என்னன்னா என் கால்ல சொன்னாங்க எனக்கு, நான் இந்த மாதிரி வந்து நான் சொல்லிட்டு போயிடுறேன். அதே மாதிரி ஈஷாக்கும் ஒரு நாள் ஃபீவர் கண்டினியூஸா அவ பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அவளுமே வந்து ஒரு நாள் வந்து சும்மா சொல்லிட்டு போனா, நான் வந்து மைக் மியூட்ல தான் இருப்பேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹரிகான்ற பையன் வந்து இவளோட ஐடியா லாகின் பண்ணி ஆடுவான். சோ இவ்வளவு நடக்குது பின்னாடி. பிகாஸ் அவங்களுக்கு பிளேயர்ஸ் கிடைக்கல தமிழ்ல. இவ்வளவு அவங்க போய் சொல்லும் போதுதான் நான் வந்து பேசணும் அப்படின்ட்டே வந்தேன். நான் பாரு கிட்ட சொன்னேன், நான் வரமாட்டேன், நான் பேசல, நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனா நானே அண்ணா கிட்ட இது இஷ்யூ ஆக்க வேண்டாம், ஏன்னா சூப்பர் கேர்ள் ஸ்ட்ரீம் இல்ல, அவளுக்கும் இஷ்யூ இருக்கும்ல. அண்ணா கிட்ட நான் சொன்னேன், அண்ணா லைவ் முடிச்சிட்டு பேசலாம்னு நான் சொன்னேன். நான் இன்னொன்னு வந்து ஒரு நிமிஷம், என்ன ஆச்சுன்னா யுவா வந்து எனக்கு வந்து கேம் ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியும். பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ல யுவாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போ நான் என்ன, ஆனா மூணு யாருன்னு தெரியாது, நான் வேற நேம் வச்சிருந்தேன். சோ அப்ப யுவாக்கு வந்து அந்த பழைய நேம் வச்சத சொன்னாதான் புரியும். நான் என்ன சொன்னேன், நான் சூப்பர் கிட்ட எனக்கு யுவாவை ரொம்ப தெரியும், என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அவ அப்படின்னு சொல்லிட்டேன், சும்மா சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொல்றா, இப்போ இன்னைக்கு வந்து யுவா வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னியே, அவ வந்து 3 எடுக்க வேணாம், செம்ம டாக்ஸிக்னு சொன்னா அப்படின்னு சொல்றா. யுவாக்கு ஃபர்ஸ்ட் நான் யாருன்னே ஃபர்ஸ்ட் தெரியாது.
அவ எப்படி போய் சொல்லுவா? அவ்ளோ பொய் பேசிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க அப்படின்ட்டு. அதேல எங்கேயுமே நான் இல்ல. ஆனா என் பேர் மட்டும் வருது. எனக்கு புரியல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. வெரி வெரி பொண்ணுங்க வெரி சாகாசமே இருக்க கூடாது. வெரி குட் வெரி ஒண்ணும் குட் புரியல வெரி எனக்கு. மண்டை புரியுதா? எப்பவுமே யுவா சொல்லும், நம்பவே அப்பா, நம்பாதீங்கண்ணா, பொண்ணை அப்பா, மட்டும் நம்பாதீங்க. correct. மண்டை bro, ஆமா. யுவா வந்து பொண்ணுங்கள எனக்கு மட்டும் எப்போ நம்ப வந்து கூடாது. மெசேஜ் பண்ணாலும் ஒண்ணு பொண்ணை மட்டும் நம்பாதீங்க, என்னையும் நம்பாதீங்கண்ணா அப்படின்னுவா. அது கடைசியில ஆமா. பிராக்கெட்ல இதையும் போட்டுட்டு மோசமே. போவாங்க, போட்டுட்டு போவா. வெரி வெரி நானு வெரி யுவா. இன்னைக்கு கூட நினைச்சேன். ம் யுவா இன்னைக்கு கூட சொன்னல, இன்னைக்கு கூப்பிட்டுட்டு வந்தது எதுக்கு? அவெஞ்சலின் அவ கூப்பிட்டு வராங்க. இன்னைக்கு மைக் ஃபுல்லா ஆன்ல தான் இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லாமே பேசுவாங்க. பிகாஸ் அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. அது பொண்ணுதான் அப்படின்னு. ம் ஏன் இன்னைக்கும் அவங்க வீட்ல எதுவும் திட்டலையா? ஒரு நாள் கூட எமர்ஜென்சி கூட மைக் ஆன் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு மட்டும் எப்படி பண்ணாங்க? அதான் என்னோட கேள்வி. சரி போலாமாங்க சண்டைக்கு? கிளம்பலாமா? கிளம்புவாங்க. சண்டையா அண்ணா? இப்ப ப்ரூஃப் அதெல்லாம் பண்ணும்ல, See, ப்ரூஃப் தான் அண்ணா, முக்கியம். ஆ, அச்சச்சோ, the thing நாங்க is, சொல்றத சொல்லிட்டோம். இருங்க அவ்வளவு. இருங்க. அங்க அங்க First போனா இப்ப நான் இவ்வளவு நேரம் super இப்ப காமிக்கிறேன்னு. அதாவது ரெண்டு பக்கம் அண்ணா. ஒரு உங்க பக்கம் தனியா நியாயம் கேட்டுட்டேன், அவங்க பக்கம் தனியா நியாயம் கேட்டேன். இப்ப ம். ரெண்டு பேரும் சரி. இப்ப ரெண்டு பேரும் கேட்க வேண்டிய நேரம் இதுதான். இப்பதான் கிளைமேக்ஸ், ஈவென்ட்டே இப்பதான் சரி இருங்க வருது. அண்ணா, இவ ஏதோ சொல்றாங்க ஆ அண்ணா, இருங்க சரி இருங்க. இவா சொல்லு இவா. ம் The thing is லைக் ம் வந்து இங்க ரொம்ப கான்ட்ரோவர்சி ம் சரிங்களா? ம் நான் பாரு யூ நோ ரைட், நான் ம். சூப்பர் கேர்ளுக்கு சப்போர்ட் பண்ணி நான் குரூப்ல என்ன சொன்னேன்? ம் கான்ட்ரோ பண்ணாதீங்க, ஆமா 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 தேடி ஆமா ஆமா. போகாதீங்க நான் தேடி சொன்னேன்னா. போகாதீங்க. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் நான் என் ஸ்குவாட் வந்து ஒரு தடவை கூட அவங்கள வந்து சீண்டினது இல்ல. லைக் வந்து அவங்க கிட்ட பம்ப் எடுத்தது இல்ல, ம் எதுவுமே பண்ணது இல்ல. இவங்க லைவ்ல வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணி பேசுறாங்க. ம் திஸ் இஸ் நாட் குட். சொல்ல போனா கேவலமா சீனியர் பேசுறாங்க பிளேயர்ஸ்க்கு அண்ணா. சுத்தமா ரெஸ்பெக்ட் இல்ல. அன்னைக்கு வந்து ரியா அடிச்சு கண்டென்ட் போட்டா, நான் ம் வந்து நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். என்னன்னா குட் டு see this, do 1v1 with ரியா, more to see like this அப்படின்னு நான் வந்து என்கரேஜ் ஃபர்ஸ்ட் பண்ற ரியா மாதிரி தானே கமெண்ட் போட்டேன். போட்டாலாமே, ஃபர்ஸ்ட் ரியா தான் ரியா போட்டாலாமே. வந்து சூப்பர் சூப்பர் கேர்ள் கேர்ள். அடிக்கிறது போடவே இல்லண்ணே. ஆ, அவங்க பேன் பண்ணதுக்கு வந்து நார்மலா அண்ணே, நம்ம நார்மலா கிளாஸ் நார்மலா பண்ணும்போது யாராவது பேன் பண்ணும்போது அதுல அவ அவங்களும் இருந்தால. இவங்க எடுத்தே போடுவீங்கல்ல. சூப்பர் சூப்பர் கேர்ள்ன்ற இல்லவே பேரே இல்ல. அங்க இல்ல. சூப்பர் அங்க ம் இல்லவே இல்ல இல்லவே இல்ல. அந்த ஷார்ட்ஸ்ல. சரிங்களா? சோ இது பண்ணதுக்கு அப்புறம் சூப்பர் கேர்ள் கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது. ஓகேவா? என்னன்னா லைக் வந்து காமா ரிப்ளை பண்றேன்ட்டு வந்து ரொம்ப எப்படி சொல்றது, நக்கலா ரிப்ளை பண்ண மாதிரி இருந்தது. நீங்கன்றதுக்கோசம் நான் காமா ரிப்ளை பண்றேன் சரிங்களா? லைக் இட் வாஸ் நாட் குட் வே டு கம்யூனிகேட் வித் அஸ். ஆக்சுவலி இட் இஸ் நாட் குட். லைக் அவங்க வந்து என்கிட்ட அப்போ வந்து ஜீரோ ரெஸ்பெக்ட். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ வாஸ் சப்போர்ட்டிங் ஹர் டு மை ஸ்குவாட். இல்ல கான்ட்ரோ போவாதீங்க, ஷீ இஸ் a குட் கேர்ள், அவ வந்து வளர்றா, அவளை வளர விடுங்க, இல்ல லெட்டர் க்ரோ, நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம கேம் பார்ப்போம். ஐ வாஸ் டெல்லிங் டு மை ஸ்குவாட். பட் அந்த சைடுல இருந்து எனக்கு கிடைச்சது வேற. ம் ம் லைக் ஒருத்தங்க நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அவங்க உங்ககிட்ட வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இல்லன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுதான். அது அது நாங்க வந்து ஒரு கன்சிடரேஷனே பண்ணல. அதுக்கப்புறம் நான் அவங்க கூட சண்டை போறதும் இல்ல. லைக் அவங்கள அடிச்சாலும் நாங்க வந்து ஓவரா ரியாக்ட் பண்றதும் இல்ல. எதுவும் பேசுறது இல்ல. ஆனா அங்க சரி வந்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க. சரி, இப்ப அத எல்லாம் முடிவு கொண்டு வந்துடலாம். போலாங்க. கமான் கமான் கேர்ள்ஸ் கமான். கேக்குதா 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 கேக்குதா? கேன் ஹியர் மீ? ஆஹா ஆஹா, அருமை அருமை அருமை. சண்டை நல்லா இருக்குது, ஸ்பாருக்கு நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. எங்க மண்டை கத்துங்க. ரீசார்ட் பண்ணுறேன். அவ்வளோ ஒன்றே எஸ்ஓஜிபிஎஸ் முடியும், இல்லைன்னா பிடிஎஸ் முடியும். இன்னைக்கு ஏதோ ஒரு இதுக்கு அத்தியாயம் எழுதுறோம் guys. கீழே சைன் போட்டு ஃபினிஷ்ட் அப்படின்னு எழுதுறோம். பார்ப்போம் யாரை முடிக்கிறோன்னு. அண்ணா ஒரு பஞ்சாயத்து தான் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு. இன்னொன்னு எனக்கு வேற பின்னாடி தகவல் என்னன்னு வேற வருது. இன்னும் மண்டகத்து வேற அடிச்சு கொளுத்துது வேற. பல தகவல்களை உள்ள இறக்கி கொண்டு இருக்குது. பாப்பா என்ன நடக்குதுன்னு. கேக்குதா? ஹலோ 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 ஹால். மண்டகத்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&D எல்லாம் பண்ணிட்டு வந்துருக்குதுல. இன்னைக்கு ஏதோ ஒரு புடி, இன்னைக்கு ஏதோ ஒரு இது முடிய போகுது கைஸ். ஒன்று முடியும், இல்லைன்னா ஒற்றுமையாவாங்க.
இல்லைன்னா ஒற்றுமை நட்பு நட்பு ஒற்றுமை. ஆனா இவங்களை எப்படி ஒற்றுமை நட்பு ஆகுறது? வாய்ப்பே இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது. தாரா கேக்குதா? ஹலோ, மைக் வேற இப்போ பக் ஆகுது. இது வேற இந்த இந்த நடுவில் இந்த பிஜிஎம்ஐ வேற ராவடி பண்ணுது. கேக்குதா? ஹலோ, எத்தனை மாட்டா ரீஸ்டார்ட் பண்றது? தீர்ப்பு ஒத்து வைக்கப்பட்டது. இல்லை இல்லை கைஸ், முடிச்சிட முடியும். நான் எழுது தீர்ப்புனாலும் ஆன் த ஸ்பாட் எழுதுவேன் கைஸ். பாருங்க, போகும்போது என்னன்னு தெரியாத முன்னாடியே பாருங்க, முடிக்கப்பட்டதா ஒழிக்கப்பட்டதா தான் உள்ளே போயிட்டு இருக்கேன். ஆல்ரெடி தீர்ப்பு வச்சுக்குவேன். இன்னும் 2-3 தீர்ப்பு எது கடைசியாக முடியுதோ எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் கரெக்டுன்னு. ஆனால் என்ன வரைக்கும் எத்தனை வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணுறது? எல்லாரும் பஞ்சாயத்து எதிர்பார்த்துக்கும் போது தான் இந்த பிஜேபி மைக் ஆஃப் பண்ணிடுவான் கிரிட்டுன்னு. போடுறா ஆஃப் பண்ணுறா மைக் அப்படின்னு. தன தானன தானன தன தானன தானன தன தானன. அதான் டிஸ்கார்ட் வர சொல்லலாம். இதை கடைசி ரீஸ்டார்ட் இல்லை, டிஸ்கார்ட் தான். கேக்குது. கேக்குதா? 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 ஹலோ, வெயிட் இப்போ நேத்து பாருசிஸ் வந்து ஒன்னு சொன்னாங்க. இரு நேத்து இரு, வந்து எல்லா கேள்வியே லைவ்லயும் என்ன நான் கேட்கல. பார்த்தேன். இரு, என்ன கேள்வியே கேட்கல, அதுக்குள்ள கதறிட்டு இருக்காது. இரு, ஜஸ்ட் வெயிட். இல்ல, அவங்க சொன்னாங்க இரு இரு, clarity என்ன கொடுக்கணும். கேள்வின்னு முதல்ல கேளு, அப்புறமேட்டு நான் பேசுவேன். live பார்த்துட்டு சரி, லைவ் இருக்கேன். பாப்ப. இப்ப அவங்க இப்ப நீ அவங்க முதல்ல கேள்வி கேட்க விடு. லெட் ஹர் டாக். அவங்க என்ன சரி கேள்வி சரி முதல்ல 1v1 தான். ஒரு பால் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க கேட்பாங்க. சரி, கேளு. ஓகே நீங்க கேளுங்கப்பா முதல்ல உங்க சூப்பர் கேள்வி. கேர்ள், ம் சொல்லுங்க. நான் மூன் பிளேஸ பத்தி நான் எப்போ அவ வந்து தப்பு அவளை எடுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூன் பிளேஸ் யாருன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூன் பிளேஸ் வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு மூன் என்கிட்ட சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ற பாயிண்ட் கிளியரா கேளுங்க. நான் வந்து இந்த மாதிரி மூன் பிளேஸ வந்து ஐ மீன் நீங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு மூன் பிளேஸ் தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்படி ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு கேளுங்க. நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் மூணே தெரியாதுன்றீங்க. அது டிங்கு வந்து அப்புறம் மேட்ச்க்குள்ள தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் பாரு, வெயிட் பண்ணுங்க. மூன் பிளேஸ் நேத்து டெக்ஸ்ட் இருக்கு. நேத்து என்ன சொன்னீங்க? மண்டகேத்து தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் அது அந்த பொண்ணால தான் வந்து ரீச் ஆனேன். மண்டகேத்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்றாங்க. இது நான் எது கரெக்ட்னு சொல்றது? மண்டகேத்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்ன ஸ்கிரீன்ஷாட் இப்ப எனக்கு வந்தாவணும். எனக்கு வந்தாவணும். எனக்கு வந்தாவணும். இப்போ இல்ல எனக்கு ஆமா எனக்கு வந்தாவணும். லேட் பண்ண கூடாது. வெயிட் ஒரு ஒருத்தரா பேசு. இப்ப பாருங்க ப்ரோ, நிறைய சாட்ஸ் இருக்கு மூன் பிளேஸ் நீங்க பேசினது இல்ல. ஓகேவா? நான் எல்லாத்தையும் எடுக்கவே போறேன், எல்லாத்தையும் அனுப்பவே போறேன். காமா பேசுங்க. காமா தான் பேசுறாங்க. நீ அமைதியா இங்க பாரு. மண்டகேத்து இரு இவா அது கரெக்டே இல்ல. அமைதியா இருங்க. அமைதி. அவங்க யாராவது எப்படி பேசுறாங்க அப்படியே பேசுறோம். அமைதியா மண்டகேத்து விடு. அவங்க நான் பேசுறது மட்டும் கேளுங்க. நீ பேசுறப்ப எப்படி வேணா பேசிக்கோ. அவங்களோட இதை விடு. பாரு, நீங்க கேளுங்க சிஸ். நேத்து நீங்க தானே சொன்னீங்க நேத்து எல்லா மேட்சும் நான் பார்த்தேன். எல்லா மேட்சும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து பேசணும்னு சொல்றீங்க. இப்போ நேத்தோட லைவ் வெயிட் பண்ணுங்க சிஸ், வெயிட் பண்ணுங்க. நான் பேசி முடிக்கிறேன். இருங்க, பேச விட்டாதானா? இருப்பா. இங்க பாரு, முதல்ல ஒருத்தர் கேள்வி கேளுங்க. ராவடி பண்ணாதீங்க. ஒருத்தர் கேள்வி கேளுங்க. கடைசியில மென்டல் டார்ச்சர் பண்ணாதீங்க. நீங்க போக வச்சிடாதீங்க. ஒருத்தர் கேள்வி கேளுங்க. நான் நேத்து எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னு சொன்னீங்க. அவெஞ்சலினான்றது வந்து பேசவே இல்லைன்றீங்க. அவங்க ஃபைட் முடியும் போதும் சரி, அவங்க ஸ்டார்டிங்ல பேசும்போது சரி, ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றீங்க. யாருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றீங்க? நான் 2 வருஷம் வெயிட் பண்ணேன் லைவ் போடுறதுக்கு. உங்களுக்கு தெரியுமா ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு? பொண்ணுக்கு எல்லா பொண்ணு வீட்லயும் ஃப்ரீயா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களா? இதுக்கா ஓகே, ஆமோதிக்கிறேன். ஆர்டர். அங்க அவளால பேச முடியாம ஃபைட் அப்போ ஸ்டார்டிங்ல மட்டும் பேசிட்டு அவ மைக்க மியூட் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கா. அவ ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. அது நீங்க ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறீங்க.
சூப்பர் சூப்பர். லைவ் பாத்தீங்கன்னா நானே சொல்லிட்டேன். நான் ஒண்ணே ஒண்ணு ஹரிகான்றது கேக்குறேன். நான் உங்களை எதுவுமே பையன்றது ஃபர்ஸ்ட் see, சூப்பர். நான் உங்களை அட என்ன எதுவுமே பேசி கேட்கல. விட நான் மாட்டேங்க, கேள்வி கேக்குறீங்க. அட நான் போங்க. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு முன்னாடியே தெரியுமா அது? சூப்பர். நீங்க கேக்குற கேள்வி எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு. என்ன பதில் பேச விடுங்க. இருங்க இருப்பா. சூப்பர் அமைதியாரு. கேள்வி எடுத்து அமைதியா இப்ப பதில் சொல்லிட்டு அமைதியார். சூப்பர். எனக்கு ஹரிகான்ற பொண்ணு பையன் அப்படிங்கறது சிட்டியும் ஈஷாவும் பண்ணது உங்களுக்கு தெரியும்ட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்க அவஞ்சலினாவே வந்து என்கரேஜ் பண்ணவங்க ஹரிகாவை பண்ண மாட்டீங்களான்றது என்னோட தாட். அதனால நான் வந்து உங்களுக்கு ஒரு நாள் கேட்டேன். வீடியோ கால் பண்ண சொல்லட்டுமா உங்களுக்கு? வீடியோ கால் பண்ணி உட்கார்ந்து பேசுறீங்களா? வீடியோ கால் பண்ண முடியுது. இரு சூப்பர் கால். நடுவா பேசாத. அவங்க முடிக்கிட்டோம். வேலிடா பாயிண்ட் முடிச்சாதானே அடுத்து பேச முடியும். நடுக்கா வந்தா அப்படி இரு. அப்புறம் தான் நீ பேசுறதுக்கு அவங்க கொடுப்பாங்க. அப்ப அவங்க 3 பேர் சேர்ந்து கத்துனா நீ எப்படி பண்ணுவ? அவங்க விடு. இதுல ஏன் டீமையும் இன்வைட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோ. ஒன் டீமை கூப்பிடு. ஒரே நிமிஷம். நீங்க சொன்னதுதான் நான் சொல்ல முடியும். நான் வந்து இமேஜினேஷன் பண்ணி நான் மேனிபுலேட் ஒன்னும் பண்ணல இங்க. நீங்க சொன்னதுதான். ஒரு நிமிஷம். நீங்க சொல்லுங்க மூணு. நான் கேக்குறோம். ఐడల్ రా నేను చూసుకుంటా. చిల్ ఏం కాలేదు. நீதாம்மா கத்துற. வாய்ஸ் அப்படிதான். இப்ப நான் பேசுறப்ப கூட அப்படிதான் இருக்கும். அதுக்குன்னு கத்துறா இதெல்லாம் சொல்லக்கூடாது. வன்மையா கண்டிக்கிற ஆர்டர். ஓகே யுவர் ஆனர். ஓகே. இது பர்சனல் தாக்குதல் இருக்க கூடாது. ஈஷா வந்து இந்த மாதிரி கேக்குறப்போ நான் போயிட்டு ஈஷா 3 தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நாங்க டிடிஎம் ஆடணும் ஆஃப்டர்நூன். அவங்க கிட்ட கேளுங்க, நாங்க டிடிஎம் ஆடணும். எனக்கு ஹாரிகா வந்து பையன் தெரிஞ்சது, நீங்க பையனை வச்சு எப்படி என்கரேஜ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட கேட்கும்போது சொல்றேன், எனக்கு பையன்றது வந்து சூப்பர் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். எனக்கு தெரியாது சிஸ், எனக்கு தெரிஞ்சது நான் கண்டிப்பா என்கரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு செகண்ட் சூப்பர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பையன் தெரியாது, அதனால என்ன பண்ணாங்க, அது பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஒரு மேட்ச் உட்காருங்க, நாங்க தெலுங்கு 4 பேருமே தெலுங்கு, நாங்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு டவுட். அமைதியா இருங்க. சோ ஆர்டர் ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க கணம் கோட்டா ஆர்டர். எனக்கு ஒரு டவுட். ஒரு டீமுக்கு ஒரு பர்சனை எடுக்கும்போது ட்ரை அவுட்ஸ் போடும், அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணும், பேசும், அவங்க யாரு என்ன பண்றாங்க எங்க இருக்காங்க பேக்ரவுண்ட் ஃபுல்லா செக் பண்ணதானே உள்ள எடுப்பாங்க டீமுக்கு. Parus is exact, your point was really correct. and நாங்க வந்து ட்ரை அவுட்டும் எடுக்கல, நாங்க வந்து பிளேயரும் எடுத்து உள்ள போடல. எங்களுக்கு அன்னைக்கு ஜீஷாக்கு வந்து ஃபீவர் வந்தனால, அவ பிளேயர் இல்லாதனால வந்து நாங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டோம் ஒரு நாளுக்கு. ஒரே ஒரு நாளுக்கு அப்படி சொல்லி போனா காயோ அவ கேள்வியே கேட்க முடிக்கவே இல்ல. அப்புறம் எப்படி அப்புறம் அவங்க பேச முடிக்கல. முடிச்சோன்னா நான் அவன்கிட்ட கேட்பேன். அது வரைக்கும் அமைதி. டிபேட் வந்து இப்படிதான் இருக்கணும், சண்டையா இருக்க கூடாது. இட்ஸ் டிபேட். டிபேட்ல ஜெயிக்கிறதா எப்பவுமே மேட்ரே ஒழிய சண்டை போட்டா யார் கத்துறாங்களோ அப்ப நான் பேசிட்டு இருந்தா நீங்க பேசுறது யாருமே கேட்காது. ஒருத்தர் முடிப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கேத்த கேள்வி அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி பேசக்கூடாது, அது நல்லாவே இருக்காது. ஓகே, அப்புறம் அது கிளாரிட்டி கிடைக்காது. நீ பேச பாரு. நீங்க உடம்பு சரியில்லைன்னு அந்த பையன் ஐ மீன் ஹாரிகா வந்தாங்க that day. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 2 weeks தான் ஹாரிகாவை நான் பேரை பாத்திருக்கேன். அப்ப கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசலையா? இருப்பா காயோ, அவங்க கேள்வியே கேட்க கூட மாட்டேன்ற. அப்புறம் எப்படி கேள்வி பரவாயில்ல அப்புறம் முடிச்ச ஹாரிகா வந்தாங்களே. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் அமைதியாக பாரு கேட்டு முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கேள்விக்கு பதில் சொல்லணும். அவ்வளவுதான். இது கடைசி கட்ட இது. அப்புறம் கிக் அவுட் பண்ணிடுவேன், நடுவில் பேசக்கூடாது. அப்ப எல்லாத்துக்கும் அப்பதான் வாய்ப்பு கொடுப்பேன். எல்லாரும் தூக்கிறோன்னு. பாரு கேட்டு முடிச்ச பிறகு சூப்பர் கோல் பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் 3 பேசணும். அவ்வளவுதான். இப்படி நடுக்கா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் கிக் அவுட் பண்ணி விட்டுருவேன். டேரக்டா கிக் அவுட் பண்ணிடுவேன். டேரக்டா தீர்ப்பு எழுதிட்டு போயிட்டே இருப்பேன். ஏதோ ஒரு டீம் முடிச்சு விட்டுருவேன் நான். ஒழுங்கா அமைதியா. இதான் ஃபைனல் கால். இதுக்கு மேல மறுபடியும் கோர்ட் அவமதிச்சுட்டு இருந்தீங்கன்னா சரி போட்டுறாது. கேரு பாரு. பேசலாமா? நீ பேச, நீ கரெக்டா இருக்க பாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஹாரிகா பொண்ணே ஆடினாங்க. அந்த மேட்ச் செத்து போனா கூட நீங்க ஒன்னா ஆடலையா? இல்ல அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கூட நீங்க ஆடலையா?
ஒரு நாள் மட்டும் அந்த ஹாரிகான்ற பொண்ணு வரல, பல நாள் வந்தாங்க. நேத்தோட ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட அந்த ஹாரிகா பொண்ணை பார்த்தேன். அப்ப கூட நீங்க பேசலையா? அது ஒரு டவுட் அண்ணே, குட்டி டவுட். அவ்வளவுதானே, முடிச்சிட்டியா? அவ்வளவுதான். இப்ப சொல்லு காய். இப்போ ஹாரிகான்ற ஒரு இது வந்து ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் வந்து ஒரு பையன் மட்டும் தான் விளையாடுவான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது யாரு கேள்வி கேக்குற? சரி ஹாரிகான்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாரிசிஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, இருப்பார். முடிக்கட்டும். கேளு. அது அந்த ஒரு பேர் இருக்கிறதே வந்து பொண்ணுதான். அதுவுமே இஷாவோட தங்கச்சி, சொந்த தங்கச்சி அந்த பொண்ணு. ஓகேவா? ஆமா. இருங்க மோன், நீங்க எப்படி நீங்க என்ன ஊத்திட்டு இருந்தா அப்படி எப்படி வலிக்குள்ள மாட்டாங்களா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. வேணாம் கமெண்ட் தீர்ப்பு எழுதும்போது இந்த மாதிரி கமெண்ட் நடுவில் பேசாதீங்க. தவறான நம்ம பேசிக்கலாம். அப்புறம் அடுத்து உங்க வாய்ப்பு தானே. அடுத்து நீங்க கேட்க போறீங்க, பாயிண்ட் ரெட் பண்ணிச்சுக்கோங்க. கேள்காயோ அந்த மாதிரி இப்போ அவங்க வந்து விளையாடிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து கிளியரா தெரியாது. மூன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் பையனை நான் என்கரேஜ் பண்ணவே இல்லை. அவங்க டைரக்டா சொல்லிட்டேன், மூன் பிளேஸ் கிட்டே சொன்னேன், நான் பையன் தான் கண்டிப்பா நான் எடுத்துக்க மாட்டேன், நான் விளையாட மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் எப்படி பையன் எடுத்து விளையாடுவேன்? வந்தாங்க, ஜாயின் பண்ணாங்க. நான் வந்து கேட்டேன் ஈஷா கிட்ட, பொண்ணா பையனா அப்படி. மைக் ஆன் பண்ணலன்னு சொல்லுதும் நான் வந்து அடுத்த மேட்ச் கூப்பிட தேவையில்லை, அது பொண்ணாவே இருந்துட்டோம், கூப்பிட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் அமுச்சு விட்டு நான் ஒரு மேட்ச் 3 months சம்திங் கூட விளையாடி இருப்பேன் நினைக்கிறேன். போய் செக் பண்ணுங்க. சரி, இப்போ உனக்கு தெரியுமா? எனக்கே இப்ப டவுட் என்ன, உனக்கு ஹாரிகான்றது பொண்ணா பையன் உனக்கே தெரியாதா? எனக்கு ஸ்டார்டிங்ல தெரியாது, அதுக்கப்புறம் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேட்ச் கூப்பிட்டதே இல்ல. ஓகே, ஆனா அதுல வந்து பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உனக்கு நீ நம்புறியா? நீ இல்ல பையன் தான் ப்ரோ. நான் ஒன்னு சொல்றேன், ஸ்டார்டிங்ல இது 1 month பிஃபோர் நடந்தது. ஓகேவா? இப்ப நடந்தது இல்ல. ஆக்சுவலி நேத்து நடக்கல. இது 1 month பிஃபோர் நடந்தது. இது 3 பிளேஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க. நாங்க டிடிஎம் விளையாடிட்டு இருக்கும்போது நான் கண்டுபிடிச்சேன் அது பையன். 1 month முன்னாடி சொல்ல. சூப்பர். நம்ம ஸ்டார்டிங்ல முன்னாடி இல்ல, போன வெனஸ்டே சொன்னேன். இருங்க போன வெனஸ்டே ப்ரோ மெசேஜ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க? எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. இல்ல சூப்பர். 1 second you have my chat right? டைம் எல்லாம் விட்டுருங்க. டைம் எல்லாம் ஏன்னா அவ்வளோ வந்து ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது. டைம்ல இருக்கு. என்னன்னா நான் சொல்றேன் பாருங்க, ஏன் டைம்ல இருக்குன்னா, போன வாரம் புதன்கிழமை நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஹரிகான்றது பையன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். இவங்க அது எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா, என்ன உட்கார வச்சாங்க. ஒரு மேட்ச் நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணணும்னா பிளேயர்ஸே 4 பேர் தான் இருக்கும். என்ன வெயிட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நீங்க யாரை கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஹரிகா அப்படின்னாங்க. ஹரிகா பையன் உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு நான் டிடிஎம் எல்லாம் ஆடும்போது பேசிட்டு இருந்தான். நீங்க என்னது இது, ஈஷாக்கு தெரிஞ்ச பையன் தானே அப்படின்னு. சரி, எனக்கு ஒரு டவுட் எனக்கு ரொம்ப நேரமா இந்த டவுட் இருக்கு. இது வந்து உங்களுக்கும் நியாயமா தெரியும். ராட்ரிகோட அக்கவுண்ட்ல யார் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ராட்ரிகோட அக்கவுண்ட்ல ராட்ரிகோட அக்கவுண்ட்ல யார் விளையாடுவாங்க பாரு. ராட்ரிகோட அக்கவுண்ட்ல யார் விளையாடுவாங்க பாரு? திவ்யா விளையாடும். விளையாடாதா? நிறைய வாட்டி திவ்யா விளையாண்டு இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? ராட்ரிகோட யூடியூப் சேனல்ல மெசேஜ் பண்றது யாரு மோஸ்ட்லி? அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தன்ட்டே இவ்வளவு பிரச்சனை. நீங்க ஏன் இதை போய் ஒரு நாள் கூட ராட்ரி கிட்ட கேட்கல? நீங்க ஏன் ஒரு நாள்கிட்ட போய் திவ்யாட்ட கேட்கல? திவ்யா உன்னோட அக்கௌண்ட்ல ராட்ரிக் விளையாடுவானா? ராட்ரிக் அக்கௌண்ட்ல ஏன் திவ்யா விளையாடுறது ஏன் கேட்கவே இல்லை? ஏன் கொஸ்டின் பண்ணவே இல்லை? ராட்ரிகோட அக்கௌண்ட், யூடியூபோட அக்கௌண்ட்லயே திவ்யா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு, சூப்பர் சாட் பண்ணிட்டு இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? நிறைய வாட்டி எனக்கே தெரியாது என்னடா சூப்பரா ராட்ரிக் அப்படின்னா நான் ராட்ரிக் எல்லாம் வீட்டுக்காரமானோ, சூப்பரா வீட்டுக்காரமானா நான் வீட்டுக்காரமா ராட்ரிக் இல்லைன்னு எங்களுக்கு இதுலயே பாத்துருக்கீங்களா? இல்ல நடந்திருக்கா? இல்ல என்னோட சாட்ல இது நடந்திருக்கா இல்லையா? இவ்வளோ உண்மையா இவ்வளோ கடுப்பா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்த எனக்கே விபூதி அடிச்சுக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? இப்ப நீங்கெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல அவங்க எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினம் தான். ஆனா உண்மையா தெரியுமா தெரியாதுன்றது இப்ப எனக்கு உண்மையா தெரியும். ராட்ரிக் அக்கௌண்ட்ல விளையாடுறது வந்து திவ்யா தான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் மோஸ்ட்லி நிறைய தடவை இந்த கான்ட்ரவர்சி இருக்க கூடாது, எத்தனை தடவை கேட்டாலும் நோ சொல்லியிருக்கேன். கரெக்டா? இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா, உண்மையா தெரியுமா இது இவங்க தான் அப்படின்னு?
இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் சொல்லுங்க. இல்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. இருக்கலாம்னா இல்ல என்கிட்ட இல்ல எனக்கு கண்டிப்பா என்கிட்ட தெரியும், இருக்கலாம்னு ஏகப்பட்ட 100% ஐடியா இருக்கு. தெரியும், எனக்கு 100% தெரியும் அது பையன்தான். ஆனா அது வந்து நான் அவங்க கிட்ட சொன்ன உடனே இவங்க அதை என்கரேஜ் பண்ணலதான். நான் அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன், இங்க நான் சொல்லி ஆகணும், நான் பொய்லாம் சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா பையனா அப்ப வந்து அவனெல்லாம் யாரும் வர தேவை கிடையாது, நீங்க வாங்க இந்த மேட்ச் அப்படின்னு எனக்கு ஐடிபி அனுப்புனாங்க. நான் சொன்னேன் ஓகே சூப்பர் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க இதை பண்ணல. ஓகே, என்னோட கேள்வி இதுல பெரிய கேள்வி என்னன்னா, நான் வந்து இது வெனஸ்டே தெரியும் உங்ககிட்ட, நான் கேட்டேன் உங்ககிட்ட சாட் இருக்கு, தேர்ஸ்டே நான் லீவ் ஆயிட்டேன் பிகாஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் தான் நாக்கு வைக்கிறேன், யாரும் பண்ணல. அதுக்கப்புறம் நான் 4 நாள் ஆஃப்லைன் போயிட்டேன், இன்னைக்குதான் வந்தேன். சோ இது மூணோடது காயோ பேசக்கூடாது. 4 நாள் ஆஃப்லைன் நான் வரவே இல்ல கேமே. சோ இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நேத்து போய் உங்க லைவ் நான் பார்த்தேன், முந்தா நேத்து லைவ் போய் பாக்குறேன், ஹரிகா அவெஞ்சலினா எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க மைக் மியூட்ல. ஏன்? இதான் என்னோட பெரிய கேள்வி, ஏன்? ஆனா இன்னைக்கு பேசுறாங்க, நேத்து பேசல. கரெக்ட்டா? உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்கல்ல ப்ரோ, ஹரிகான்றது பையன் அதுக்கப்புறம் என்கரேஜ் பண்ணலன்னு சொன்னாங்கல்ல. ஆஃப்டர் தேர்ஸ்டே நான் லீவ் ஆயிட்டேன், டீம் விட்டு லீவ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஹரிகான்ற பையன் நிறைய வாட்டி உங்க கூட ஆடி இருக்காங்க. சீரியஸ்லி இவ்வளவு நாள் அவெஞ்சலினாக்கு இல்லாத பிரச்சனை எப்படி இன்னைக்கு காணாம போச்சு? என்னப்பா காணாம போச்சு? அவெஞ்சலினா அண்ட் ஹாரிகா 2 பேருமே டீம் பிளேயர்ஸ் கிடையாது. எனக்கு ஒருத்த அவைலபிள் இல்லனாதான் அந்த பிளேஸ்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். டீம்ல எப்ப பாரு இருங்கப்பா, வெயிட் எல்லாம் வெயிட். ஆர்டர் வெயிட். சொல்லுப்பா யுவா, ரொம்ப நாள் கழிச்சு யுவா வராங்க. சொல்லுங்க யுவா, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் திங் அவங்க மிஸ்டேக் என்னன்னா, ஒரு பிளேயரோட பேக்ரவுண்ட் யாரு என்னன்னு பார்க்காம தப்பு, ஃபர்ஸ்ட் தப்பு, கேர்ள்ஸ் லைன் அப்னு எடுத்து ஆடுனது பிக் மிஸ்டேக். ஓகேயா? ஃபர்ஸ்ட் தப்பு. ஆமா, ஃபர்ஸ்ட் தப்புதான். அங்கேயே முடிஞ்சது. ஒரு பிளேயர் வந்து நீங்க ஃப்ரெண்ட் சரி ஃபர்ஸ்ட் ஓகே, பிடிஎஸ் உள்ள நீங்க காம் பிளேயரே எடுக்க கூடாது. உங்க பிளேயர்ஸ்ல வந்து காம் டேகோட பிளேயர் நேம் இருக்கு. வாட் வாஸ் தட் அபௌட்? அது விடு. அவங்க எங்க பிடிஎஸ்ல இருக்காங்க, நீ வேற ஏதாவது பேசிட்டு. அவங்க எல்லாம் பிடிஎஸ்ஸே கிடையாது, அவங்க உங்களுக்கு ஆப்போனன்ட்டா விளையாண்டுருக்காங்க. அவங்க எங்கப்பா பிடிஎஸ்ல இருக்காங்க? நீங்க ஏதாவது கொளுத்தி போடாதீங்க. அப்ப பிடிஎஸ் இல்லையானா? அவங்க பிடிஎஸ் இல்ல, உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்க எஸ்ஓஜி பிடிஎஸ் சும்மா நான் கேக்குறோம். அவங்களுக்கு சம்பந்தம் பிளேயர்ஸ் வந்து அப்ப மூன் பிளேஸ் டேக்ல என்ன இருக்கு? ஆயாவா இருக்குது பாருங்க, என்ன இருக்குது? அப்புறம் என்ன ஆகுது? ஆர்மி கோ லீடர் டீமோட அதே ஆர்மியோட கோ லீடர் ஆகுது. அதுக்கெல்லாம் ஒண்ணு சொல்ல இங்க பாருங்க, கொட்டத்துக்கெல்லாம் குத்தனா உங்க கூட நிக்கிறவங்கள்ட்டே ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு அதே கிளான் தானே, கிளான் பிரச்சனை தானே. அப்படி சொல்லக்கூடாது, பொத்தம்போதும் அடிக்காதீங்க. கரெக்டா ஒரு பிளேயரே கிடையாதுப்பா. அதனால நீங்க யார வேணா எடுத்து ஆடிக்கோங்க. உங்களுக்கு லிபர்ட்டி கொடுத்துட்டேன் நானு. முதல்ல மாதிரி கிடையாது லிபர்ட்டி. நீங்க ஜெயிச்சா போதும்னு விட்டுட்டேன் நானு. இல்லன்னா அப்பயே தாளிச்சு விட்டுருப்பேன். உங்களுக்கு தெரியும்ல, அது சொல்லாதீங்க. இப்போ சூப்பர். இந்த பிரச்சனை நீங்க வந்து ஹோல் அரிக்காவோ இல்ல அவெஞ்சலினாவோ எடுத்து கரெக்டா பேசி லைக் ஒரு ப்ராப்பரான வேலை டீம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம். அவெஞ்சலினா இன்னைக்கும் பேசினாங்க, நேத்தும் பேசினாங்க, அவங்க எல்லா மேட்சும் பேசுவாங்க. ஆனா எல்லா டைமும் பேச மாட்டாங்க பிகாஸ் ஷீ ஹேஸ் சம் ஃபேமிலி ப்ராப்ளம். நேத்து பாரு சிஸ்டர் அதான் கேட்டேன். பாரு சிஸ்டர் நீங்க லைவ் ஃபுல்லா பார்த்தேன்னு சொன்னீங்க, அவங்க பேசுனது நீங்க பாக்கலையான்னு நான் கேட்டேன். அவங்க பேசிட்டு இருந்தாங்க அங்க. சரி லெட் மீ ஹேவ் a point. ஓகே, see அவங்களுக்கு அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கேம் ஆட முடியுமா? இப்போ கரெக்டான பாயிண்ட் கேட்டீங்க. நான் காம்பில விளையாடிட்டு இருக்கும் போது நான் இதே மூன் பிளேஸ் கிட்டே சரி கேட்டுக்கோங்க, யார் கூட வேணா கேட்டுக்கோங்க. இருப்பா கேப்போம். கேம் பேசிட்டே தான் விளையாடணும்லாம் வந்து எனக்கு பிளேயர் கிடைச்சா நான் வந்து நான் மூன்ட்ட தான் வந்து நிறைய வாட்டி போய் கேட்டிருக்கேன். எனக்கு பிளேயர் கிடைச்சா நான் பேசிட்டு ஆடுறவங்களை எடுக்காம நான் ஏன் இப்ப பேசாம ஆடிட்டு இருக்கவ அப்பப்ப பேசுறவளை வச்சு ஆடிட்டு இருப்பேன். எனக்கு பிளேயர் கிடைக்கா. சரி ஐ காட் யுவர் பாயிண்ட். another question. ஓகேயா? இப்போ வந்து உனக்கு பிளேயர்ஸ் கிடைக்கல, சோ அதனால அவெஞ்சலினா வச்சு ஆடினீங்க. சோ உங்க மாடரேட்டர் கவி ஒயிட்டி இருக்காங்களா, she was always on your channel. ஓகேயா? இல்ல நீ சொல்ல கூடாது. she was all கவி ஒயிட்டி எக்ஸாக்ட் பாயிண்ட். கவியை வந்து நான் 100 தடவை கவியை வந்து 100 தடவை இன்வைட் பண்ணுவேன், இன்வைட் பண்ணி கேட்பேன். இன்னும் முடியவே இல்ல. பாரு வா, சூப்பர் பாரு. உங்க சேனல்ல தான் இருக்கா. ஓகேயா? அவ வந்து உங்க மாடரேட்டர். சோ ஃபைட் பேட்டில் நடக்குது. ஓகேயா? ஜிபிடிஎஸ் vs எஸ்ஓஜிபிடிஎஸ். இதுல வந்து ஜிபிடிஎஸ் வின் பண்ணிருச்சுனா கவி வந்து உடனே எங்க பாரு சேனல் வந்து ஜிஜி சிஸ்
அப்படின்னு போடுறாங்க. தோத்தாலும் ஜிஜி சிஸ் அப்படின்னு போடுறவங்க ம். உங்க டீம்ல விளையாட உங்களுக்கு வந்து பிளேயர் அவங்களே எடுத்துக்க மாட்டீங்களா? ஜஸ்ட் நான் கவி விளையாடினா கவி உங்க கவி வேலிடான might பாயிண்ட் be. கேட்டிருக்கீங்க, நான் வேலிடான ரீசன் சொல்றேன். எக்கோ அடிக்குது. ஆமா. சாரி, வேலிடான பாயிண்ட் கேட்டிருக்கீங்க. நான் ஹால் தான் போனேன். ம். கேளுங்க, நான் சொல்றேன். இதெல்லாம் தேவையா கவிட்ட பாரு நான் நமக்கு? 100,000 தடவை கேட்பேன். இதெல்லாம் நமக்கு தேவையான 100,000 சண்டைக்கு நடுவுல. அவகிட்ட கேட்கும் போதெல்லாம் அக்கா அவ ஷீஸ் a working woman. அவளுக்கு ஒரு நாள் டேல வரும், ஒரு நாள் I நைட்ல am வரும். also ஒர்க் பண்ணிட்டு working இருப்பா. woman. ஓகே, வெயிட் பண்ணுங்க. Okay, I ஓகே, can understand. நானும் தான் Okay. ஒர்க்கிங் அவ பாய். வந்து work from காலையில home நைட் பண்ணிட்டு ஸ்ட்ரீம் இருக்கா. போடலையா? என்ன இது கேம் விளையாடுறத Work பார்த்தா from உங்களுக்கு அப்படி home தெரியுதா இல்ல பண்ணிட்டு இப்படி இருக்கா, தெரியுதா? ஓகேவா? என்னது? Okay, work from home. ஆ. ம். சோ சொல்லு. அப்ப அவங்க நான் கவி கிட்ட எப்பவுமே கால் பண்ணி கேட்பேன், இந்த மாதிரி வந்து வா கவி விளையாடு கவி, ஆள் இல்ல கவி, வா கவி விளையாடு கவி, ஆள் இல்ல கவின்னா எல்லா வாட்டியும் அவ எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுவாக்கா, அக்கா என்ன சித்தி வந்து பக்கத்துல தச்சிட்டு இருக்காங்க, என்னால பேச முடியாது, நான் மைக் மியூட் பண்ணி தான் ஆடுவேன்னு சொன்னா, சரி பரவாயில்ல வான்னு சொன்னா கூட, அக்கா நான் லாகின் பண்ணிட்டேன் அக்கா, எனக்கு வந்து இப்ப மீட்டிங் வந்துரும், என்னால ஆட முடியாதுன்னு இவ்ளோ சொல்லுவா. இருந்தாங்க. என்ன யார் ஃபுல் டே இருந்தா? கவி அவள்தான் லாஸ்ட் மேட்ச் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதனாலதான் அவெஞ்சரினா கண்டிப்பா வந்தே ஆகணும், வா எப்படியாவது பண்ணுனா, அவ என்னால வரவே முடியாதுன்னு அழுதுட்டு இருந்தா. அவள நான் கெஞ்சி கூப்பிட்டு வந்தேன். அவ 3 மேட்ச் 2 மேட்சா 3 மேட்ச் ஆடினாளா? அவ்வளவுதான் ஆடினா. யார் சொன்னா அவ இருக்கான்ட்டு? அவ இருக்க மாட்டா, அவ அவைலபிள் பிளேயர் கிடையாது. அவ ஒர்க் பண்ணிட்டு இருப்பா இந்த ஓகே, டைம்ல. கேன் யூ லைக் கால் கவினா? உன்னால கவி கூப்பிட முடியுமா? எக்ஸாக்ட்லி, அவ லைவ்ல தான் இருப்பா. பா, கவி உள்ள வா கவி. இரு, அதெல்லாம் ஒரு இருங்க, மேட்டரா? call கூட பண்ண நம்ம தேவையில்ல. இதுல நிறைய பேர் மாடரேட்டர் இருக்காங்க. அவன கேமா வளர்றாங்க. ஒரு கோபி ப்ரோ தான் அவ மாடரேட்டர் ஒரு இருக்காரு. பக்கம் லேப்டாப் வச்சுட்டு ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அவர்லாம் என்ன So, மெசேஜ் கேட்டா ஆனா, ஒரு பண்றாரு. இங்க அதெல்லாம் வேணாம். எங்களுக்கு நீங்க வந்து ஏன் அவங்கள எங்களுக்கு எடுக்காத வந்து நீ கேட்க வேணாம். அது தேவையில்ல விஷயம். அதெல்லாம் okay. அவங்களே நீ okay. எடுக்கணும் கேட்க தேவையில்ல. அதெல்லாம் வேணாம், நமக்கு தேவையில்ல விஷயம். நீ இது வந்து ப்ரெசைஸா okay. பாயிண்ட் மட்டும் புடி. அவங்க ஆம்பளை பசங்க கூட விளையாண்டு Okay. ஏமாத்தின சீட் பண்ணாங்களா? சீட் பண்ணதுக்காக எஸ்ஓபிடிஸ் கலைக்கப்படுகிறதா, ஒடுக்கப்படுகிறதா, உடைக்கப்படுகிறதா, அதோட முடிச்சிரு. அவ்வளவுதான். ப்ரெசைஸா தான் ஐயோ, முடிச்சா, இல்லைன்னா வேற எங்கெங்கே போனா வேலையாவது. அப்படி பார்த்தா நான் சோலோல வந்து #2 வரைக்கும் வரேன். என்னோட கேம் சென்ஸ் இல்லாம, என்னோட இது இல்லாம நான் டீம் கொண்டு போயிட்டு இருக்கேன். அந்த ஒரு பையன் வேற வரேன்னு சொன்னா, அந்த பையனாலேயே நான் கூட்டு போயிட்டு இருக்கேன். கரெக்ட் நான் அப்ப சோலோல தானே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, சோலோல கழிச்சேன். ஆமா, எஸ், அந்த வேலிட் பாயிண்ட். சோலோல யாருமே வரலையே, சூப்பர் கோல் மட்டும் தான் வந்துச்சு. சூப்பர் கேர்ள் சூப்பரா ஆடுறாங்க. சூப்பர் ஆடுறது தப்பு இல்லன்னு யாரும் சொல்லவே இல்லடா. நீ யூ ஆர் குட் பிளேயர், ஜிஜி பிளேயர் தான். நாங்க இப்ப வரைக்கும் உங்களை வந்து சொன்னது. பேட் நான் பையன் என் டீமுக்கு வந்தா நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். அண்ட் மோர் ஓவர் ஐ எம் லிட்டரலி சர்ச்சிங் ஃபார் ஒன் பிளேயர். எனக்கு கிடைக்கல, இந்த பொண்ணு பேச மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நான் தான் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஹாரிகா பையன் 3 சொன்னதுக்கு அப்புறம் நான் அடுத்த செகண்ட் எனக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சேன். அதுக்கப்புறம் ஹாரிகான்ற பொண்ணுல நிறைய பொண்ணு சரி 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 கேளுங்க, எஸ் அந்த சோ பொண்ணு தான் இரு வந்து இரு விளையாடிட்டு இரு இருந்தா சரி என்கிட்ட. ஓகேவா? இருங்க. சூப்பர் கேர்ல ஏன் ஜிபிடிஎஸ்ல எடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் திங், நாங்க வேணாம் போக வேணாம் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்ல. சூப்பர் கேர்ள் வந்து நானும் போறேன்லாம் சொல்லவே இல்ல. சூப்பர் ஒன்ஸ் அகைன் இருங்கப்பா, இரு காயோ, என்ன சண்டைக்கு இப்படி ஏகுறற நீ? ஆனா ஏன் உங்களுக்கு தெரியும் ஏன் சூப்பர் கேர்ள் வந்து டிலே ஆனா அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் பாரு கிட்ட சொன்னேன், சூப்பர் கேர்ள் வந்து ஒரு நல்ல பிளேயர், லெட் அஸ் டேக் ஹர் அப்படின்னு நான் சொன்னேன். பாரு ஐ சஜஸ்ட் யூ டுனா, நான் சூப்பர் கேர்ள சஜஸ்ட் பண்ணோம். பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் லைக் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் 1 வீக் ஷி வாஸ் குட், நாட் எந்த ஒரு டிராபேக்கும் இல்ல. பட் இன் மை வே ஐ ஃபெல் லைக் அவங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒன் திங் ஃபர்ஸ்ட் வந்து பாரு இல்லனா நான் தான் டீம் எடுத்துட்டு போவேன். ஓகே, ஆனா அத ஒரு குளியில எடுத்து போயிட்டு கிரிட்டுன்னு குளியில தான் குளியில ஏதோ ஒரு குளி தள்ளி விட்டு. சரி எப்பா அண்ணா, ஆமா, அந்த கான்ட்ரோவர்சியை நான் பேசிருக்கணும் லைவ்ல, விட்டேன் நானு. அத நான் விட்டுட்டேன். சரி விட்டுட்டேன், பொளச்சு போன்னு. ஓகே ஓகே, விட்டுட்டேன், மறந்துட்டேன், மறக்கடிக்கப்பட்டது. சரி ஓகே, மறக்கடி அந்த அடியில இருந்து நம்புறது இல்ல நான் யார் பேச்சையும். ஓகே, சரி சொல்லு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் கேர்ள் வந்து லைக் ஃபீல் லைக் அவங்க வந்து நம்ம கால்ஸே கேட்கல, இங்க போலாம்னு சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் நான் வந்து ஐஜிஎல் பண்றதை விட்டுனேன், அவளையே டீம் வந்து லீட் பண்ண சொல்லிட்டேன். ஓகேங்களா? சேம் திங் ஹேப்பன்ட் வித் பாரு. சோ வந்து நாங்க வந்து அவளை வந்து அப்ப கூட வந்து ஓகே லெட் ஹர் டேக் தி லீட் அப்படின்னு சொல்லிட்டு we supported her. பாயிண்ட் கிடைக்குமா பேசுறதுக்கு? இருப்பா, முடிச்சவங்க தரோம், இரு வெயிட் பண்ணப்பா. ஐ அம் ஜஸ்ட் கேக்குறேன் அவ்வளவுதான். ரெண்டு பேரும் கேட்டா நீங்க வந்து அண்ணா
திடீர்னு நீங்க வந்து SOGBTS அப்படின்னு ஓபன் பண்றேன்னு சொன்னீங்க. ம். இட் வாஸ் ஃபைன். எனக்கு ஏற்கனவே இந்த ஒரு தாட் இருந்தது. ஏன்னா வந்து நிறைய லீனா, ரிம்பீஸ், லைவ் இந்த மாதிரி வடக்கு பீப்புள்ஸ் வந்து கம்யூனிகேஷன் சரியில்லைன்னு வேற டீமுக்கு போறாங்க. ம். குட் பிளேயர்ஸ் ம். சரிங்களா? சோ ம். அதுக்கு ஒரு லைன் அப் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தாட் இருந்தது. பட் இவங்கள ம். போட்டீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இந்த லெஃப்ட் ஆயிட்டாங்க. அண்ணன் ம். நான் திடீர்னு சொல்றேன். பாரு அன்ஃப்ரெண்ட் இந்த பண்ணாங்க. ம். SOGBTS ஆரம்பிச்சேன்னு அஸ் எ லீடர் ஆகுது. நான் அந்த பொண்ணை நான் ஊருக்கு போகும்போது காயு நீதான் டீம் பாத்துக்கணும், ஐஜர் பண்ணு. போயிட்டு நான் ஊருக்கு போறேன். போயிட்டு நான் வரும்போது என் டீம்ல காயு இல்ல. காயு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல இந்த மாதிரி SOGBTS ஆரம்பிக்கிறேன்னு. பார்த்தா குரூப்ல காயு இல்ல. அவளே இறங்கி போயிட்டா. கேம்குள்ள வந்தா ஷி அன்ஃப்ரெண்டட் மீ. ம். நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரியல. அப்புறமா பார்த்தா இல்ல அண்ணா சொன்னாங்க, அதனால நான் போனேன். இப்போ நார்மலா இப்போ ஒரு 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 கிளான்ல இருந்து ஒரு குரூப்ல இருந்துட்டு ஒருத்தவங்க போகும்போது அஸ் அ மேனர் யாராவது சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ம். அக்கா அண்ணா வந்து புது டீம் ஆரம்பிக்க சொன்னாங்க, நான் போறேன் டீமோட ஆடுறேன். ஓகேடா ஆல் த பெஸ்ட், நாங்க நல்லதானே சொல்லுவோம். ஓகேடா நல்லா ஆடுற ஆல் த பெஸ்ட் தானே சொல்லி அனுப்புவாங்க. ம். ம். இது எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல என்கிட்ட. நான் வர காயுவ என் டீமை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போனேன். என் தாத்தா இறந்து போனாங்கனால. ம். ஆனா அங்க வந்து எனக்கே தெரியாம தானி ஓகே விடுவாங்கதான், எனக்கு சந்தோஷம் தான். அவ க்ரோத் பண்றா, அதெல்லாம் அவங்க இஷ்டம். ஆனா ஒரு நார்மலி ஒரு மேனர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணோம், அது பண்ணும். எதுவுமே எனக்கு வரல. ஓகே அப்போ நான் கேட்கவே போல. ஓகேம்மா நீ ஏதோ பண்ணுங்க அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. ம். ம். எதுவுமே நானும் கேட்கவும் போல. ஏன் காயும் இன்ஃபார்ம் பண்ணல, ஏன் காயும் அன்ஃப்ரெண்ட் பண்ண, எதுவுமே நான் கேட்கல. எனக்கு அன்ஃப்ரெண்ட் பண்ற விஷயமே தெரியாது. ஒரு நாள் நீங்க லோபி இன்வைட் பண்ணும்போது தான் எனக்கு பிளஸ் சிம்பிள் நான் காட்டுது. அப்பதான் தெரியுதோ என்ன அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டாங்களா இவங்கன்னு. அது கூட எனக்கு தெரியாது. நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி அந்த லைக் இட் ஹேப்பன். ம். நான் என்னைக்கு அன்ஃப்ரெண்ட் பண்ணேன்னா, பேட்டிங் ஏஞ்சல் அக்காவோட நீங்க ஒரு வாட்டி ஃபைட்ல எங்க இருக்கா பாரு போய் அடிப்போம்னு சொல்லிட்டு சொல்வீங்க. அந்த கிளிப் நான் உங்களுக்கு கூட அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சிஸ். பாத்திருக்கீங்களோ இல்லையோ அந்த கிளிப் நீங்க அன்னைக்கு சொல்வீங்க ஓகே. எங்க இருக்கா எங்க இருக்கா பாரு அவளை அடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ பேட்டிங் ஏஞ்சல் என்கிட்ட கிட்ட அப்ப சொல்லுவீங்க. வெயிட் பண்ணுங்க சிஸ், நான் இரு முடிச்சிடுறேன். இரு இவ்வளவு நேரம் நீங்க முடிக்கிறேன். பேசாம சைலண்டா தானே இருப்பாரு இருந்தேன். முடிப்போம் ஆ கேட்போம். ஆ, பாவம் அப்போ எதிர்த்தரப்பு பேட்டிங் கேட்காம ஏஞ்சல் இருந்தா அக்கா சரிப்பட்டு வந்து வராது. இங்க தனியா வந்து உட்கார்ந்துட்டு நீங்க நல்லா இருக்கா, என்ஜாய் இங்க இவ்வளவு பண்றீங்க. போயிட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க எங்க இருக்கா பாரு பாருன்னு சொன்னா இருப்பாரு கேளுங்க சிஸ், கேளுங்க. ஓகே நீங்க அங்கிருந்து என்ன அடிக்கிறதுக்காக வண்டி தேடிட்டு வருவீங்க. அப்ப வரைக்கும் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, எந்த இதுவுமே இல்ல. என்ன அடிக்கிறதுக்காக வருவீங்க. இவங்க ஏன் இவ்வளவு வன்மமா இருக்காங்க என் மேல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நான் வந்து அன்ஃப்ரெண்ட் பண்ணேன் உங்களை. அன்னைக்குதான் பண்ணேன். நீங்க அன்ஃப்ரெண்ட் நோட் பண்றதுக்கான பண்ணிக்கோங்க. ரீசன் கொடுத்தாச்சு. ஓகே. ஆனா நான் ஓ இது சரி. கேட்டேன் காயு கிட்ட. ஐ சரி மெசேஜ் வாட்ஸ்அப். ம். ஏன் காயு என்ன அன்ஃப்ரெண்ட் பண்ணேன்னு கேட்கும்போது ஷீ மெசேஜ் மீ, நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன்னு. அண்ணா அன்னைக்கு SOGBTS ஆரம்பிக்க சொன்ன அன்னைக்கே ஐ அன்ஃப்ரெண்டட் யூன்னு எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அண்ணே அது நான் உங்களுக்கு ரீசன்ஸ் அண்ட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். அதெல்லாம் எப்பயும் நீங்க கேட்ட இப்ப ரீசன்ட் சண்டை நமக்கு வந்து TDM வார் நடந்ததுல அப்ப சொன்னது. அது எவ்வளவு முன்னாடி பேசின இது. ம். இல்ல சரி ஓகே. இப்ப கிடைக்கல. இன்னொரு கேள்வி. மூன் பிளேஸ் கான்ட்ரோவர்சின்னு ரெண்டு பேருமே சொல்றீங்களே, இது இப்ப ஆனா மூன் பிளேஸ் வந்து இப்ப நீங்க ரெண்டு பேரும் கான்ட்ரோவர்சின்னு சொல்றீங்க. ஆனா மூன் பிளேஸ் கூட ரெண்டு பேரும் நட்பு வச்சிருக்கீங்களே, இதுல என்ன உள்குத்து இருக்கு? ஜிபிடிஎஸ் மூன் பிளேஸ் வந்து என் டீம்ல இருந்து வெளிய போறதுல கான்ட்ரோவர்சி. இருங்க வெயிட் லெட் மீ கம்ப்ளீட். ஃபர்ஸ்ட் ஜிபிடிஎஸும் மூன் பிளேஸ் வந்து கான்ட்ரோவர்சின்னு சொல்லுது. அடுத்து SOGBTஸும் மூன் பிளேஸ் வந்து கான்ட்ரோவர்சின்னு சொல்லுது. ஆனா இவங்க ரெண்டு பேருமே மூன் பிளேஸ் எடுத்து சொல்லாதீங்களே, கான்ட்ரோவர்சின்னு தெரிஞ்சும் எடுத்து வரலான்ட்டு மறுபடியும் கான்ட்ரவே இப்படிதான் அப்படின்னு. இப்ப நாங்க ரெண்டு பேரும் நட்பு முறையில இருக்கோம் அப்படின்னா இதுல என்ன கணக்கு? இதுல எது போய் எது உண்மை? கான்ட்ரோவர்சி சொன்னது போய்யா இல்ல வந்து அப்போதைக்கு வன்மமா இருந்துச்சு, இப்போதைக்கு நம்ம பக்கம் இருக்கனால நம்ம சப்போர்ட் பண்றோம்னு நினைக்கிறது உண்மையா? எது உண்மை? சரி நான் சொல்லிடுறேன் அவங்கள பத்தி. அவங்க வந்து எனக்கு முன்னாடி காம்பில இருக்கும்போது தெரியும். அதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய ஃபைட்ஸ் வந்திருக்கு. ஈவன் ஸ்டில் நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் நான் BTSல ஜாயின் பண்ணக்கப்புறம் அவங்க என்ன வந்து அப்ரோச் பண்ணாங்க. என்கிட்ட ஹைடா சம்திங் ஏதோ பேசினாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் அவங்க தான் வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து தமிழ் பசங்க கூட தான் வந்து விளையாடணும், தமிழ் பசங்க கூட தான் விளையாடணும்னு சொல்லிட்டு நான் டீம் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வின்னிங் ஆர் லூசிங், எனக்கு நார்த் கேர்ள்ஸ் கூட ஆடி எனக்கு மண்டலா வெடியுது. ஸோ எனக்கு தமிழ் டீம் வேணும்
வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் கேட்டேன், சிஸ் என்ன வந்து நான் மதன் ப்ரோட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன், கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் அப்படி சொன்னேன். அவங்க ஓகேன்னு சொன்னாங்க. எந்த கான்ட்ரோ வச்சிருக்காதுலன்னா நான் எந்த ஒரு கான்ட்ரோக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஈவன் தோ we had lot of fights. ஐ மீன் நான் இதுக்கு முன்னாடி நான் கான்ட்ரவே இல்ல. நான் வந்து வரவே விளையாடவே போவேன். இது நார்த் லைன் போட நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல. நான் உங்களுக்கு தப்பா எதுவுமே சொல்லல. நான் சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல 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 நீங்க தப்பா சொல்றதுக்கும் இல்ல. நீங்க பேசுங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் போக மாட்டேன். நான் இன்னொரு வாட்டி கேட்டேன், சிஸ் நீங்க ஒன்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா ஸ்டிக் பண்ணி நிப்பீங்களா இல்ல டீமை விட்டுட்டு போயிடுவீங்களான்னு கேட்டேன். நான்லாம் கண்டிப்பா இருப்பேன், விட்டுலாம் போகவே மாட்டேன்ட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஷீ இஸ் பிளேயிங் அண்ட் எங்களுக்கு தமிழ் பிளேயர்ஸ் நாங்க நிறைய ட்ரை பண்ணோம், நிறைய பேர் ட்ரை அவுட்ஸ் எடுத்தோம். எங்க 2 பேருக்குமே யாருமே செட் ஆகல. ஈவன் தோ நிறைய பேர் 3 பிளேயர்ஸே வந்து வேண்டாம், கன் பவர் இல்ல அப்படி இப்படின்னு கூட சொல்லிருக்காங்க 2-3 பிளேயர்ஸ். நான் வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன். அப்புறம் இவங்க தான் சிட்டி ஈஷாவை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஷா அண்ட் சிட்டி தெலுங்கு கேர்ள்ஸ். நான் போயிட்டு அவங்களை கான்டாக்ட் பண்ணல, இவங்க தான் அவங்களை உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. இவ்ளோ பண்றவங்க இவங்க தான் வந்து கூப்பிட்டு வந்து என்கிட்ட மாட்டி விட்டு அப்புறம் இவங்க வெளிய போறப்போ ஐ மீன் ஐ டிட் மீன் இட் ஜஸ்ட் கேளுங்க. இல்ல சூப்பர். ஒரு நிமிஷம் நம்ம 2 பேர் மட்டும் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்ன்றனால லிசன் நான் உங்களுக்கு தப்பா சொல்ல ஒரு வாட்டி கேட்ருங்க. என்கிட்ட வந்து 2 days பேக் சாரி லாஸ்ட் வெட்னஸ்டே டீம் விட்டு லீவ் ஆகும். தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னா, சிஸ் நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க ஒன்ஸ் டீம்லாம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் டீம்லாம் சினர்ஜி எல்லாம் பில்ட் ஆகி இப்ப சிட்டி இஷா நீங்க நானும் நல்லா விளையாடிட்டு இருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கு, எதுக்கு இப்ப விட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு இருங்க நான் சொல்லி முடிச்சேன். இல்ல போய் சொல்லாதீங்க. நம்ம இந்த மேல ஏன் விட்டு போறீங்க? சரி நான் அனுப்புறேன். ஏன் விட்டு போறீங்க? போகாதீங்க, ஸ்டிக் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா ஏன் போறீங்க? வெயிட் நான் அனுப்புறேன். இந்த மாதிரி நான் கேட்டப்போ ஃபேமிலி இஷ்யூ இருக்கு, என்னால கண்டினியூ பண்ண முடியாது, ரொம்ப ப்ராப்ளம் வருது எனக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஓகேவா? அப்படியே ஓகே மட்டும் தான சூப்பர் சொன்னீங்க. சரி சிஸ் ஓகே டேக் கேர், நீங்க இந்த ஃபியூச்சர் பாத்துக்கோங்க, ஆல் தி பெஸ்ட் ஜிஜி அப்படின்னு நான் சொல்லிட்டு உங்ககிட்ட வெளியே வந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க ஃபிளிப் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு சொன்னேனா இல்லையா? நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபிளிப் பண்ணாம சொல்லுங்க. சாட் வெச்சிருக்கீங்க. அதெல்லாம் தேவையில்ல. இப்ப மேட்டர் அந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு என்கிட்ட இருந்து வெளியே போனாங்க. என்கிட்ட இந்த மாதிரி தான் ஃபேமிலி இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இப்ப வந்து ஜிபிடிஎஸ்ல இன்னைக்கு தான் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தது. கவிக்கு இது 3 நாள் முன்னாடி தெரியுமா? ஸ்டில் என்கிட்ட கவி ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லல. ஆக்சுவலா பாரு நீங்க பேசி முடிச்சல. என் பாயிண்ட் முடிக்கவே இல்ல. அவங்க வந்து இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு நான் போய் கேக்குறேன், சிஸ் என்ன சிஸ் நீங்க ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்லிட்டு போனீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க இங்க வந்து விளையாட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு இஷாக்கும் சிட்டி சும்மா என்ன பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது வந்து பிடிக்கல, அதனால வந்து நான் அவங்க கூட விளையாட போறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஐ வாஸ் லைக் அப்ப நீங்க ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல அப்படின்னா, ஆமா எனக்கு ஃபேமிலி இஷ்யூன்னு தான் சொல்லிட்டு போனேன், பட் இப்ப எனக்கு ஓகே அவங்க கூட நான் விளையாட போறேன் அப்படின்னு சொன்னேன். இவ்வளவுதான். நான் பாரு கிட்ட கேட்டது வந்து எப்போனா இவங்கள கம்ப்ளீட்டா லீவ் ஆயிட்டு 2 days அப்புறம் தான் ஒரு கேட்டேன். சூப்பர் சாட் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்டிருக்கான். நான் மதன் ப்ரோ ஒன் क्वेश्चन. மூன் ஸ்லேஸ் ஹரிகா பாய்னு சொல்றாங்க. why இப்ப சொல்றாங்க? she should have informed it when she was in SOGPTS. She was in SOGPTS right. எனக்கு தெரிஞ்ச நாளே நான் லீவ் பண்ணிட்டேனே. என்ன எப்படி சொல்றது? எனக்கு வெனஸ்டே தெரியும், நான் Thursday லீவ் பண்ணிட்டேனே. அது போய் சீரியஸ்லி சூப்பர் கேர்ளுக்கு முட்டி கொடுங்க. சூப்பர் எப்ப தெரியும் எனக்கு? ஐயோ இப்போ எனக்கு ஹரிகா என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, எனக்கு புரியல. நான் ஏன் சப்போர்ட் பண்ணேன்? ஹரிகா முதல்ல போய் அந்த பொண்ணுமா, அது பொண்ணு ஒரே ஒரு வாட்டி தான் இஷாவோட ஃப்ரெண்ட் லாகின் பண்ணி விளையாடுனாங்க. அதுவுமே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். தெரியாது. சூப்பர் சாரி. அது பொண்ணு. என்ன பேச ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ அவர் கேட்டது கரெக்ட் தான், கரெக்டா கேட்டாரு. SOGPTSல இருக்கும்போது ஏன் சொல்லல அப்படின்னு. நானு எனக்கு வெனஸ்டே தெரியும், அந்த பிரச்சனையை சொல்றேன், நீங்க ஏன் என்ன உட்கார வச்சுட்டு அந்த பையனை கூட்டிட்டு போகணும் அப்படின்னும் போது இவங்க வேணாம்னு சொன்னாங்க. இது இப்படியே போயிட்டு இருக்கு, இதுக்குள்ள இருந்தா தேவையில்லாத பிரச்சனை, சரி இவங்க கிட்ட வேணாம், அந்த டீமே வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்ட்டு நான் 4 நாள் ஆஃப்லைனே போயிட்டேன். இதுக்கு நடுவுல தான் நான் சும்மா ரியா கிட்ட once again hello யாரு கேக்குதா? this won't stop. இவங்க ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல இது நல்லா அவ்வளவுதான். நல்லா இருக்கா? once again நாங்க இப்போ வந்து நாங்க 3 பிளேஸ் பேசுறாங்க, இவங்க பேசுறாங்கன்னு சூப்பர் கேர்ளுக்கு வந்து ஆப்போசிட்டா இல்ல. the thing is அவங்க வந்து சீனியர் பிளேயர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல.
நான் என்ன அதுதான் என்னோட ரெஸ்பெக்ட் பாயிண்ட். கொடுக்கலன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு எமர்சன் இன்னைக்காவது ப்ரோவை உங்ககிட்ட வந்து ஃபேன்ல ஃபேன் குத்திட்டு அடிக்கிற ப்ரோ இது உங்களுக்கு தேவையா ப்ரோன்னு கேக்குறீங்க. தேவையா அவங்க உங்களுக்கு? எவ்வளவு இதெல்லாம் சீனியர், எங்களை விட அதெல்லாம் எவ்வளவு ஸ்டீமர்ஸ், சீனியர் அவங்க. அதெல்லாம் ஸ்டீமர்ஸ், அதெல்லாம் நானா விட்டுருங்க. நானா எனக்கு கேம் சரி குள்ள சரி சொல்லுங்க. எனக்கு கிளிப் பண்ணுங்க, எனக்கு கேம் கிளிப் பண்ணுங்க. அனுப்புறேன் ஏப்பா வாட்ஸ்அப்ல குமார கூட தான் நான் அடிச்சு நான் நேத்து வந்து சரி சொல்லுச்சு, நீ ஏன் இங்கெல்லாம் வர அடி போட்டுற அப்படின்னு. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் கேம்குள்ள இருக்க எமோஷன்ஸ்லாம் இங்க பேசாதீங்க. நோ கேம் எமோஷன்ஸ். சிஸ் பாரு சிஸ், நான் என்னைக்காவது உங்ககிட்ட அது ரெஸ்பெக்ட் அது இல்லாம நான் பேசிருக்கேனா? அப்படின்னா மண்டை பாரு, கேட்டாலும் நீ out அடிச்சு of இரு இரு topic போகுது. அப்படின்னா பாரு, நீ அடிச்சு சூப்பர். இரு இரு நீ தேவையில்லாம அடிச்சு out of இரு வெயிட் topic வெயிட் போகுது. வெயிட் 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 பாரு, நீ அடிச்சு தமிழ் பசங்களாம் என்ன அடிச்சிருக்கீங்களா? நான் யாரு தெரியுமா? நீ ஒரு கண்டென்ட் போட்டு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் நான் வச்சு செஞ்சாங்க ஒரு மாசம் உன்னை வச்சு விளையாடவே உள்ள உன்னை ஸ்டீம் ஸ்டே பண்ணி உன்னை கொல்லுன்னு கொல்லல. இது தவறு. நீ உன் பக்கமும் ஒண்ணு இருக்கு சரியா? இது தப்பு, இது தப்பு. எங்களையாவது வீட்டுக்குள்ள சொல்றேன் நானு. இல்ல, அது கேம்குள்ள இருக்க எமோஷன்ஸ் எப்பவுமே கேம்குள்ள இருக்க எமோஷன்ஸ் தான். அது நீங்க இட் இஸ் நாட் குட். நீங்க அதுக்கப்புறம் நான் வச்சுக்க பண்ணிருக்க கூடாது, அது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு அந்த மாதிரி தான். கேம் அண்ணா ப்ராப்ளம் கேம்குள்ள இதுதான் நான் அண்ணா அவ்வளவுதான். இதுதான் நான் சொன்னேன். லைக் வந்து And இது SOGBTSக்கும் GBTSக்கும் ஃபைட் வரும்போது சொன்னேன், கேம்ல ரைவல்ரி இருக்கலாம், வெஞ்சன்ஸ் இருக்க கூடாது. இதுதான் நான் சொன்னேன். பட் வந்து நாங்க தான கிரியேட் பண்றோம். யாரு SOGBTS பண்ண GBTSக்கு ஆப்போசிட்டா. அப்புறம் என்ன? ரைவல்ரி இஸ் ஓகேனா, ரைவல்ரி இஸ் சோ குட். இருந்ததா கொஞ்சம் பாக்குறாங்க, நல்லா நல்லா இருக்கு. இருக்கு நல்லா இருக்கு இது பண்றது. நீங்க எப்படி ஆனா செட் பண்ணீங்க? பர்சனலி கொண்டு வருது. ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சு வாட்ஸ் திறந்தா டப்ப 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 மெசேஜ் வருவானே சூப்பர் கேர்ள் கையில இருந்து. எனக்கு அப்படியே புரியல. பாக்கும்போது என்னது என்ன வந்துச்சு, என்ன வந்துச்சு? என்னாச்சு? புரியல. எல்லாமே பார்த்தது ஆல் தி பெஸ்ட் சூப்பர் கேர்ள், ஆல் தி புரி- பெஸ்ட் என்ன தான் போடுவேன். சூப்பர் கேர்ள் டப்ப புரியல. டப்ப கம்மா டப்ப டப்ப மெசேஜ் வரும். டப்பா மெசேஜ்னா நீங்க வாட்? ஐ டோன்ட் டப்ப அண்டர்ஸ்டாண்ட். டப்பா டப்பானா மெசேஜ்னா டைப் பெரிய பண்ணி பெரிய மெசேஜ். பெரிய 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 மெசேஜ் வரும். தர அது ரீட் தரவா பண்றதுக்கே டைம் பத்தாது எனக்கு. நான் அப்படியே சுரு யூ சுருன்னு பாப்பேன். ஏதாவது நீங்க இருக்கான்னு. லைவ்ல உட்கார்ந்துட்டு ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ணிட்டு சரி ஓகே. நாங்கெல்லாம் இவங்கள ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ணணுமான்னு பேசுறீங்க. அது நான் நான் கிளிப் அனுப்பி அண்ணா நான் கேட்பேனா லைவ் இல்லையா? லைவும் அது பார்க்க தப்பா? மாட்டேன் அது டார்லிங். தப்பா? நான் see தான் உங்களுக்கு gamers நான் தான் better உங்களுக்கு stream ப்ரூஃப் snipe is அனுப்பியிருக்கேனே. common. நான் தான் உங்களுக்கு ப்ரூஃப் ஸ்ட்ரீம் போட்டா அனுப்பியிருக்கேனே. ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ணுவாங்கம்மா. அப்போ யாரு அந்த வார்த்தை பேசக்கூடாதுல்ல, வார்த்தை பேசக்கூடாதுல்ல. என்ன என்ன பேசக்கூடாது? பேசிருப்பீங்க? இப்ப இப்ப எனக்கு என்ன? நக்கல தேடிலாம் டோனே எடுக்காது. பட் நீங்க மாறி என்ன சண்டை சொல்லிருப்பீங்க? போட்டுக்கிறீங்க ரெண்டு பேரும். முடிச்சிட்டு சண்டை முடிச்சிட்டு சோ கேளுங்க. அவங்க ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ணது இல்லாம இதுங்களாம் வந்து நம்ம ஸ்ட்ரீம் ஸ்னைப் வேற பண்ணணுமா அப்படின்னு டயலாக் வேற பேசியிருப்பாங்க. நான் காயோட ஸ்ட்ரீம் பார்க்கவே மாட்டேன். நான் அண்ணா ஸ்ட்ரீம் தான் பார்ப்பேன், எமோ ஸ்ட்ரீம் பார்ப்பேன், யார் லைவ் போடுறாங்களோ யார் ஸ்பெக் பண்றாங்களோ அவங்க ஸ்ட்ரீம் பார்ப்பேன். உன் ஸ்ட்ரீம் பாத்துறதுக்கு நான் எப்படி எனக்கு பொசிஷன் எங்க இருக்குன்னு தெரியும். அண்ணா லைவ் தான் பார்ப்பேன். நீங்க அந்த வீடியோ மறந்துட்டீங்க போல. நான் திருப்பி அனுப்பி விடுறேன், அது திருப்பி அந்த பாருங்க. என்ன வீடியோ நடந்திருக்கு அந்த நான் தான் வீடியோ. பார்த்தேனா? அந்த வீடியோ நல்லா கிளியரா பாரு. நான் தான் பார்த்தேன், நானு கிளியரா பாரு. நீங்க மேப் ஜூம் பண்ணி Clear-ஆ ஜூம் பாரு. பண்ணி பார்த்து நானா வந்தீங்க. பார்த்தேன். அங்க நான் Clear-ஆ செத்து பாரு அந்த போயிட்டு வீடியோ. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பின்னாடியே போனீங்க. கிளியரா பாரு அந்த வீடியோல யாரு சரி சரி நம்ம யாருக்குமே வேணாம் நம்ம வந்து நீங்க பார்த்து சொல்லுங்க. நான் அனுப்புறேன் அந்த வீடியோ. அமைதியா இரு. ஐயோ, எனக்கு பசிக்குது. பசி வந்தா நான் நாய் இல்லாம ஆயிடும். பிரச்சனை இல்ல. வாய் இது. நீ என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை இவ்ளோ இல்ல. எஃபர்ட் போட்டு நான் பொண்ணுங்களை வச்சுட்டு இவ்ளோ பண்ணும்போது நீங்க சும்மா வந்து ப்ளேம் பண்றது அது கரெக்டா? எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்க கிராஸ் செக் பண்ணாம நீங்க லிட்டரலி சொல்லிட்டு இப்போ அங்க நான் அவ்ளோ எஃபர்ட் போட்டு எனக்கு என்ன வந்தது? பையனை வச்சு விளையாடினா அப்படின்னு வருது. எல்லாரும் இப்ப அதான் சாட் பண்ணிட்டு இருக்காங்க. என் சாட் பாருங்க, அதான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் இதுல ஒரு இருக்கு, நியாயமான ஒரு டவுட் இருக்கு. நீங்க கூட போய் பசங்க கூட விளையாடுவீங்க. ஆனா நான் வந்து சூப்பர் கேர்ள்ட்ட வந்து நீ பசங்க கூட மட்டும் விளையாடவே கூடாது, யூ லாஸ் யுவர் கிரெடிபிலிட்டி அப்படின்னு சொன்னதுக்கு அது சோலோ ஸ்குவாட் விளையாண்டு இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ராத்திரி பகலா நீங்க கூட பசங்க கூட விளையாடுவீங்க. எவ்வளவோ நீங்க எவ்வளவோ சீட் பண்ணுவீங்க. ஆனா இது ஒரு வாட்டி கூட சூப்பர் கேர்ள் சீட் பண்ணதே இல்லை லைவ்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எனக்கு தெரியும். நான் அந்த ஒரு காரணம் தான் எனக்கு இடிக்குது. ஏன்னா நான் கூட்டு போக மாட்டேன், மிஷன் போயிருன்னு சொல்லி கிக் அவுட் பண்ணி வெளியே அனுப்பிச்சுடுவேன். அது லைவ் போடுற ஃபுல் நேரமும் சோலோ ஸ்குவாட் விளையாண்டுருக்கும். அடி வாங்கும், செத்துரும், எல்லாமே பண்ணா. ஆனா இன்னமும் பசங்க கூட விளையாடாது. நீங்க அதை கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. கிரெடிபிலிட்டி வந்து அது அப்படி மெயின்டைன் பண்ணிருக்கு பிடிஎஸ்குள்ள வந்ததுலேருந்து. அதுக்கு முன்னாடி எப்படியோ அது எனக்கு தெரியல. ஆனா பிடிஎஸ்குள்ள வந்ததுலேருந்து இதுதான் ரூல்ஸ், பசங்க பொண்ணுங்க கூட விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது ஃபாலோ பண்ணிருக்கு. அதை உடைக்க முடியுமா உங்களால அது முடியுமா? இல்ல அவ சீட் பண்ணிருக்கா, அவ பசங்க கூட விளையாண்டுருக்கா, லைவ்லயே இருக்கு அப்படின்னு இருக்கா? என்ன சொல்லுங்க, நான் பண்ணி முடிச்சுடலாம் ஒரே அடியும். எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஆனா உங்களுக்கு கேட்ட நிறைய இருக்கு. உங்களை முடிக்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்கு. இவ்வளோ பிரச்சனை பண்ணி விட்டுருக்கீங்க நீங்க.
சொல்லுங்க. ஆமா தானே, அது சோலோ ஸ்குவாட் கூட தனியா வந்து செலிபிரிட்டி வாங்கிட்டு இருக்குது. கவுன்சிலே இல்லையா? நான் பாத்திருக்கேன், ஃபுல்லா சோலோ தான் ஆடிடுவேன். ஆமா நான் பாத்திருக்கேன். அப்புறம் அதாவது தன்னோட ஸ்ட்ரீம்ல செருப்படி வாங்குற இது வந்து வாரில் மட்டும் செருப்படி வாங்கணுமா அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் ஒரு ஒரு சின்ன ஒரு அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. அப்போ தப்பு காயவ தப்பா சொல்லல என்ன, நாங்க இப்போ தான் சொல்றோம். தெரிஞ்ச நியூஸ். இப்போ காய வந்து கெட்டவ, அவ அப்படி பண்ணி இல்ல கெட்டவன் இல்ல. எனக்கு என்னன்னா நீங்க சொல்றத அதாவது என்னன்னா அது வந்ததுல இருந்து ஒரு 1.5 மாசமா அது ஸ்ட்ரீம் காலில் போட்டு நைட்டு போடுது. சோலோ ஸ்குவாட் போய் செருப்படி வாங்குது, சாவுது, பாட்டுன்னு சொல்லி திட்டுறாங்க. அப்பவும் விளையாடுது, நான் கூப்பிட்டு போறேன் இப்படி விளையாடுன்னு சொல்லி கிக் அவுட் பண்றேன். மறுபடியும் சோலோ ஸ்குவாட் போய் விளையாடுது, செருப்படி வாங்குது, ஆடியன்ஸ் திட்டு வாங்குது, மறுபடியும் ஒரு மேட்ச் ஜெயிக்குது, எல்லாம் பண்ணுது. இவ்வளவு செருப்படி தொடர்ந்து வாங்கிட்டு இருக்க இது வாரில் மட்டும் ஏமாத்தி ஏதாவது பண்ணுமா அப்படின்ற ஒரு கிரெடிபிலிட்டி இவ்வளவு மெயின்டைன் பண்ணிருக்கே இவ்வளவு நாள் ஆடியன்ஸ் முன்னாடி. அந்த கிரெடிபிலிட்டி தானே நிற்கும் எப்பவுமே. அது அது தன் ஆடியன்ஸ் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது இவ்வளவு இருக்கு. ஆனா நீங்க இல்லாதது, அந்த ஆடியன்ஸ் முன்னாடி இல்லாததை நீங்க சொல்றீங்க ப்ரூஃபே இல்லாம. ஆனா ப்ரூஃப் மாசமா விளையாண்டு இருக்குது ஒரு சோலோ ஸ்குவாடா. அது செத்துதான் போயிருக்கு தெரியும். பயங்கரமான விளையாடல நீங்க. அண்ணா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட், ஓகேயா? நாங்க வந்து பர்சனல் கிரட்ஜோட சூப்பர் கேர்ளோட இல்ல. இந்த திங் மூன் ஸ்லேயர் சொன்னது வந்து எங்களுக்கு எதோட மேட்ச் ஆச்சுன்னா, இந்த அவெஞ்சலினா அண்ட் ஹோல் அரிகா இருக்காங்க தெரியுமா, இவங்க கேம் ஸ்டைல் வந்து இட் வாஸ் குட். ஓகே, நான் வந்து அவங்க பொண்ணு பையன் அது வந்து செகண்டரி, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்ட்ரோ வந்ததுக்கு அப்புறம் நான் பாருகிட்ட சொன்னேன், லீவ் இட், இது உள்ள என்டர் ஆக வேணாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து சொன்னாங்க அவெஞ்சலினா அண்ட் ஹோல் அரிகா வந்து பசங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க போய் அவங்க லைவ் முன்னாடி முன்னாடிலாம் ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் பிடிஎஸ் இத நீங்க போனீங்கன்னா அந்த 2 பேரோட மைக்கும் ஆனே இருக்கு. சோ வந்து இது நேச்சர் தான், ஓகே? இந்த மாதிரி மைக் ஆன் பண்ணாம சஸ்பெக்ட் பண்றது வந்து நேச்சர் தான். இன்னொன்னு சொல்றேன், ஆக்சுவலா சூப்பர் கேர்ளுக்கு வந்து அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. நான் டு பி ஹானஸ்ட் நான் சொல்ல போனா சூப்பர் கேர்ளுக்கு இதுல எல்லாம் கொஞ்சம் பயம் தான். ஏன்னா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், யாருக்காவது ஒருத்தருக்கு பயப்படணும் அப்படிங்கிறது அவங்க பயந்துதான் ஆவாங்க. பயப்படுற கேரக்டர் தான் அவங்க. பட் ஆனா இதுக்கு ஸ்ட்ராங் கொடுக்கறது யாரு தெரியுமா? மீதி இருக்கிற 2 கேர்ள்ஸ். பரவாயில்ல, கூட்டிட்டு போலாம், யாரும் இல்ல, ஒரு மேட்ச் தான், தெரியாது, மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு ஸ்ட்ராங் கொடுக்கறது அவங்கதான். பட் ஆனா இவங்க அதை வந்து ஓப்பனா சொல்ல முடியாது. பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். அவங்க பசங்க கூட ஆடவே மாட்டாங்க. நான் தெரியாம ஒரு வாட்டி இன்வைட் பண்ணா கூட வர மாட்டாங்க. அதெல்லாமே நான் அப்ரிஷியேட் பண்றேன் தான். பட் ஆனா கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கதான் நான் சொல்றேன். இது வந்து அது நீங்க சொல்ல முடியாது, அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல. This is not a valid point actually. Valid point என்ன சொல்ல வர? என்ன நான் சொல்றது கால்ல தான் நான் ரெக்கார்ட் பண்ண முடியும். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இவங்க இப்படி சொன்னாங்க. சோ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்ககிட்ட சொன்னோம், லைக் இது வந்து எங்களுக்கு கான்ட்ரா ஆக்கணும், பெருசாக்கணும் அப்படின்ற எந்த ஒரு தாட்டும் இல்ல. அப்படியே பாருக்கிட்ட சொன்னேன். உங்ககிட்ட நான் என்ன மெசேஜ் பண்ணீங்க? இது கான்ட்ரா ஆக்கணும்னா நான் லைவ்ல சொல்லிருப்பேன்ல. லைவ் முடிச்சிட்டு பேசறதானே அண்ணே சொன்னீங்க. இவ்வளவு பேர் பாக்குறாங்க, அதுக்கு தானே தப்பு. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் இது கான்ட்ரா ஆக்கதான் சண்டை போடதான் போறேன்னு சொன்னேன் உன்கிட்ட முன்னாடியே. வேணாம் தானே நான் சொல்றேன். எதுக்குன்னு அப்பதான் ஜாலியா இருக்கும். அப்புறம் இப்ப எனக்கு இது தெரிஞ்ச செகண்ட் இதாக்க, இப்ப எனக்கு தெரிஞ்ச, எனக்கு மத்தியமா தெரிஞ்சிச்சு இந்த விஷயம். நான் போய் லைவ்ல சொல்லிருக்கலாம்ல. என்னது? நான் மத்தியானம் தான் சொன்னேன். நீங்களா பேசினா ஒண்ணு, ஆனா நான் இங்க இருக்கும்போது பேசினா வேற. நான் தான் நீங்க பஞ்சாயத்து தலைவர், நான் இப்ப சொல்லிடுவேன் இது அது அப்படின்னு. அண்ணா எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு நிமிஷம், இவங்க 2 பேரும் மைக் ஆஃப் பண்ணி ஆடினதுக்கு ஒரு வேலிட் ரீசன் எனக்கு சூப்பர் கேர்ள் தரல. ஓகே, அவங்க வந்து அவங்க ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. Let me finish. Okay, she was telling that all அரிகா வந்து பையன்றாங்க, இந்த தங்கச்சின்றாங்க, அவங்க தம்பின்றாங்க. It doesn't make any sense. Okay, அவங்க கிட்டயும் ஒரு வேலிடான ரீசன் இல்ல. The first thing that she made mistake வந்து ஒருத்தங்கள ப்ராப்பரா வந்து ஒரு டீம்ல வந்து செக் பண்ணாதது. இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அண்ட் தி லாஸ்ட் ஒன். ஓகே, இதுக்கு அப்புறம் வந்து நாங்க வந்து மாத்துங்க, லைக் இவங்க டீம் போய் நாங்க சொல்லி எதனா பண்ணனும் அப்படின்னு எங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. சரி, இப்போ வந்து சூப்பரா இங்க பாரு, சூப்பரா வந்திருக்கு. சரி, அதாவது ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட். இது நான் என்கரேஜ் பண்ணதுக்கு காரணமே நான் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் வச்சிருந்தேன். அதுதான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து வச்சாச்சு. இனிமேல் ஜிபிடிஎஸ் கரெக்டா பொண்ணுங்க கூட மட்டும் விளையாடுமா? இனிமேல் எஸ்ஓபிடிஎஸ் பொண்ணுங்க கூட மட்டும் விளையாடுமா? அவ்வளவுதான்.
எனக்கு இதுக்கு பின்னாடி எனக்கு BTS தவிர எனக்கு வெளிய வந்து யார் கூடயும் எனக்கு ஆடுறது வந்து ஒரு இடன் அஜெண்டா இருக்கு. அதனால தான் இதை கொண்டே வந்தேன். நீங்க இனிமேல் ஜிபிடிஎஸ் மட்டும் தனியா விளையாடுங்க, எஸ்ஓபிடிஎஸ் தனியா, எஸ்ஓஜிபிடிஎஸ் தனியா, எஸ்ஓஜிபிடிஎஸ் விளையாண்டுக்கும். இனிமேல் இதுக்குள்ள மிஸ் மேட்ச் பண்ணிக்காதீங்க. அவ்வளவுதான். ஒரு பிரச்சனை வந்துச்சு, தவறு வந்துச்சு, அந்த தவறுல இருந்து திருத்திக்கிட்டோம், அவ்வளவுதான், முடிச்சிடணும். அந்த தவறுனால அழிவுன்றது கிடையவே கிடையாது. எவ்வளவு பெரிய தவறு பண்ணாலும் மறுபடியும் திருத்திக்கிட்டா ஆரம்பம் தான். சரியா? அதனால இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை வரல. சரியா? ஆனா இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு. உங்களுக்கு வார் தான் மெயின். ஆமாவா இல்லையா? 1.5 வருஷம் விளையாண்டுருக்கு. இன்னும் வார் தான் தமிழ்நாட்டோட பீக் கண்டென்ட். ஆமாவா இல்லையா? சோ வாருக்கான பிராக்டிஸ் தான் இனிமேல் போகுது. அதனால பிளே வித் ஜிபிடிஎஸ், she will play with SOGBS. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நான் ஒண்ணே லாஸ்டா சொல்லிக்கிறேன். நான் ஒண்ணு லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். இங்க உங்க இதுல ஒரே ஒரு ஏஜென்ட் நான் கூப்பிட்டா மட்டும் தான் நீங்க வரணுமே, ஒரே வேற யாரு கூடயும் விளையாட கூடாது. அவ்வளவு இதோட சொல்லிட்டு நான் உங்களுக்கு பாருக்கும் சரி, பண்டகத்துக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி, இங்க நான் சொன்னா மட்டும் தான் நீங்க யாரு கூட விளையாடணும். வேற யாரு கூடயும் நீங்களா முடிவெடுத்து விளையாடவே கூடாது. அவ்வளவுதான். ஒன் யூ பிளே வித் ஜிபிடிஎஸ். அவ்வளவுதான். அதோட முடிச்சிருங்க. உங்களோட பார்ட்டே அவ்வளவுதான் அங்க. அதனாலதான் உங்களுக்கு பெண்கள் அணி, அதனாலதான் அவங்க எஸ்ஓஜிபிஎஸ் பெண்கள் அணி. நீங்க பெண்கள் அணின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள சினர்ஜியே கிடையாது கடைசி வரைக்கும். அப்புறம் எப்படி வரும்? தோத்துட்டு தான் இருப்பீங்க. 2 பேருமே தோத்துட்டு தான் இருக்கீங்க. புரியுதா இல்லையா? சோ அதனால அதுல கரெக்டா இருங்க. அதே மாதிரி சூப்பர். இந்த பிரச்சனையே எனக்கு இதுக்குதான் கொண்டு வந்தேன். இன்னைக்கு பையன் சொன்னீங்கல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு. காயம் முடிஞ்சு. எல்லாம் முடிஞ்சு. எல்லாமே முடிஞ்சு. ஃபைனல் தீர்ப்பு எழுதி கை கொடுத்துக்கறேனா? எல்லாருமே சமாதானம். அவ்வளவுதான். கடைசியா நான் சண்டை போடல, எதுவுமே சொல்ல. ஸ்கேல் அமைதியா சொல்றத. கடைசியா எல்லாருக்கும் ஒண்ணே, எப்பவுமே ஒண்ணுதான். BTS என்றால் ஒற்றுமை, நட்பு, நட்பு ஒற்றுமை. நட்பே ரெண்டாவது வரும். BTS. அவ்வளவுதான். எப்பவுமே நட்பை கூட 2வது தான் வச்சிருப்பேன். ஏன்னா எனக்கே எவன்டி நட்பு கிடையாது. ஆனா ஒற்றுமையா இருப்பேன் எல்லாத்துக்கூடயும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்டி தான் BTSக்கு. நீ அண்டை போட்டுக்கோ, அடிச்சுக்கோ, பேன்ல அடிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா கேம் விட்டு வெளியே வந்து அடுத்த நிமிஷம் சூப்பர் ப்ரோ, நீ மாஸ் ப்ரோ அப்படின்னு நீ தான் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கணும். இங்க ஒற்றுமை இல்லைன்னா உடனடியா மறக்கடிப்பேன் நானு. அவ்வளவுதான். ஒற்றுமை இருந்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒற்றுமை தான். யூனிட்டி தான் பாட்ஸ்கோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. அது நீங்க ஏதாவது சின்னதா உடைக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் அது எப்படி கொண்டு வந்து அப்படின்னு. ஸோ எனக்கு இன்னைக்கு கண்டென்ட் இதுதான். உங்களுக்குள்ளேயும் ஒற்றுமை வேணும். இதோட நான் தீர்ப்பு எழுதிட்டேன். இதெல்லாம் சண்டையே போடக்கூடாது. ஜிபிடிஎஸ் போய் எஸ்ஓஜிபிடிஎஸ் விளையாடணும், எஸ்ஓஜிபிடிஎஸ் போய் ஜிபிடிஎஸ் கூட விளையாடணும். 4 பேரும் எப்ப போடுங்க இருந்தாலும் மாறி மாறி ஒட்டுக்க விளையாண்டுக்கணும். அவ்வளவுதான். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எப்பவுமே எல்லாத்துக்கிட்டையும் இருக்கதான் செய்யும். சரியா? அதே மாதிரி வார்ல உங்க டிராப் லொகேஷன்ல அவங்க இறங்கி அடிக்கதான் செய்வாங்க. அதான் கண்டென்ட். நீங்க பொண்ணுங்கள்ல யாரு பெருசுன்னு பாக்குறதுதான் இங்க மேட்ரு. அங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு மேட்ரு கிடையாது. அதுவும் இருக்கதான் செய்யும். பேசிக்கோங்க, என்ன வேணா பஞ்சிலாக் பேசிக்கோங்க, என்ன வேணா பேசிக்கோங்க. ஆனா முடிஞ்ச பிறகு எல்லாரும் வந்து சூப்பர் சூப்பர், அவ்வளவுதான். ஃபேன்ஸுக்குமே அதான் பிடிக்கும். சினிமா முடிச்ச அடுத்த நிமிஷம் வில்லனும் ஹீரோவும் சேர்ந்துக்கிட்டு ஒரே கார்ல போய் பேட்டி கொடுப்பாங்க. பாத்துறீங்களா? அதுதான் கண்டென்ட் தான் யூடியூபர்ல. சண்டே இருக்கக்கூடாது. எண்ட் ஆஃப் தி டே நல்லா கிளுகிழுப்பா இருக்கணும். இப்போ சண்டை நினைச்சா நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நாளைக்கு ஒரு கண்டென்ட்டா வரும். இதோட முடிஞ்சிருச்சு. இதுதான் ஆக்கத்தோட பார்வை. இது சண்டையை எடுத்துட்டு போய் அழிவு பாதிக்க போக கூடாது. ஏன் ஒண்ணுமே ஆகாது. இப்ப நீ சண்டை போட்டியா, இப்ப நீ பாரு கேட்டுச்சு, ஏன்னா நீங்க போய் இதுல போய் சொன்னீங்க, போய் லைவ்ல சொன்னீங்க. நாளைக்கு நீங்க ஒட்டுக்கா சேர்ந்து விளையாடுங்க. உடனே சொல்லுவாங்க, அப்பா எவ்வளவு ஒற்றுமையாக்குறாங்க, நேற்று அடிச்சுக்கிட்டாங்களே, எப்படி ஒற்றுமையாக்குறாங்க. ஏன்னா ஆச்சரியமாகுது. இவங்கள்ட்ட வச்சு கூடாது, நாளைக்கு நம்மளதான் நடுவில் போனா நமக்கு தான் செருப்பட்டி விடுவாங்க. அப்படி இதுதான் மேட்ரு. இப்ப எனக்கு மட்டும் BTS எல்லாத்தையும் பிடிக்குமா? எனக்கு யாருமே பிடிக்காது. ஆனா நாங்க ஒற்றுமையா இல்ல. பிடிக்காது அடுத்தது. ஒற்றுமைன்னா அங்க வேற. புரியுதா? எவனும் ஸ்ட்ரீம் போட மாட்டேங்கிறான், எல்லாம் ஜட்டிக்குள்ள கை விட்டுக்கிறான், எவனும் வரவே மாட்டேன்றான். டிசிப்ளினே கிடையாது. ஆனா இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கமா இல்லையா எவ்வளவு நாள்? அதுதான் மேட்ரு. அதனால என்ன பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை வரதான் செய்யும். வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும், அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை இருக்கும், அப்பாவுக்கும் பசங்களுக்கும் பிரச்சனை நடக்கும். ஏன் உங்க வீட்டுல உங்க அம்மாக்கும் உனக்கு பிரச்சனை இல்லையா? இருக்கும். டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஆனா ஒரே வீட்டுல ஒற்றுமையா இருக்கும். அதே மாதிரி தான் கிளான்ன்றது ஒரு ஃபேமிலி தான். சண்டைகள் வரும், எல்லாமே வரும். மாறி மாறி திட்டிக்கோங்க, ஆனா ஒற்றுமையா இருக்கு. இப்ப நான் MSOB என்ன ஓட்டு ஓட்டுறேன், ஆனா MSOB என்ன விட்டு கொடுக்க மாட்டேன், நான் MSOB விட்டு கொடுக்க மாட்டேன். பொண்ணுங்கள்லயே அது வேணும். அது இருந்தாதான் அடுத்த கட்டம் போவீங்க. சரியா?
நல்லா இருக்கு. இந்த மாதிரி சண்டை எல்லாம் போடுங்க, எனக்கு பிடிச்சிக்குது. வாரம் வாங்க நைட் ஒரு 2 அண்ணா, மணிக்கு முடியாத போது நான் தான் சொல்றேன்ல, யூடியூப்ன்றதே ஒரு கண்டென்ட் தான். இப்ப எழுதுறது தான் எல்லாமே. இப்படி சண்டை போட்டு இப்படி முடிச்சிடலாம் அப்படின்றது தான். இப்ப இது இந்த மாதிரி தான் நடக்கும் எப்பவுமே. புரியுதா உங்களுக்கு? யாரும் வன்மமா மனசு வச்சுக்காதீங்க. இப்ப எப்படி இப்ப வந்து இப்ப என்ன நான் இப்ப வன்மமா இருக்கணும்னா இனிமேல் எஸ்ஓஜி பிடிக்கிறது ஜி பிடிக்கிறது போங்க செத்து போங்க, நீங்க இனிமேல் உங்களை பார்த்தா கடுப்பாகுது. அது வன்மத்தோட முடிஞ்சிடும், நெகட்டிவிட்டியோட முடிஞ்சிடும். ஒற்றுமையா இருங்க, எல்லாம் ஒண்ணு சேர்ந்து விளையாடுங்க. நாளைக்கு நீங்க அடிச்சுக்கிட்டவங்க வந்து ஒற்றுமையா பேசினா அப்ப பாக்குறவங்க வந்து இப்ப அவன் நினைப்பான், ஐயோ என்னப்பா அப்படி அப்படி சொல்லும் போது பாசிட்டிவிட்டி. சண்டை போடுங்க, நான் வேணாம்னு சொல்லல, ஆனா ஒற்றுமையான சண்டை போடுங்க. கிளுகிழுப்பா இருக்கணும் எப்பவுமே, ஒரு மாதிரி இதா இருக்கக்கூடாது. புரியுதா? எவ்வளவு நாள் அவ்வளவு. இதுதான் யூடியூபே இந்த சாராம்சத்துக்குள்ள முடிஞ்சிடும். சிம்பிள் தான். சண்டை போடணும், ஆனா ஒற்றுமையான சண்டை போடணும். ஓகேவா? போங்க எல்லாம் கலந்து எல்லாம் மாறி மாறி சமாதானம் பேசிட்டு போயிடுறோம். எல்லாம் கை கொடுத்துட்டு சமாதானம் பாரஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கூட கொடுத்துட்டேன், நீங்க accept பண்ணி எல்லாம் மூணு பிளேஸ் மண்டகெத்து சூப்பர் கேர்ள் பாரு எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகும். எல்லாம் சமாதானம் சொல்லுங்க, எல்லாரும் ஒரு 10 வாட்டி சொல்லுங்க, அப்பதான். சரி, இதுக்கப்புறம் வெஞ்சன்ஸ் இல்லாம ரைவல்ரியில விளையாடலாம். ஓகேயா? என்ன வேணா கேம் உள்ள பண்ணிக்கோங்க, ஆனா வெளியே வந்துட கூடாது. அவ்வளவுதான். கேம்ன்றது உங்க வேலை, வெளியன்றது உங்க கேரக்டர். கேரக்டரையும் கேமிங் கலந்துக்காதீங்க, அது இடிக்கும், உங்க 2 பேரும் இடிக்கும். சரியா? எல்லாம் சமாதானம் சொல்லிட்டு போங்க, சீக்கிரம் கிட்டு போங்க, கிளம்ப டைம் ஆச்சு, கிளம்பலாம். ஓகே சிஸ். இப்ப பாரு சிஸ், நாங்க என்னைக்குமே உங்களை நான் ரெஸ்பெக்ட் இல்லாம பேச மாட்டேன், ஓகேவா? அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட், குட் நைட். சரி பாய் பாய். நாளைக்கு வலைக்கு பாய் பொன், பாய் வரு, பாய் வண்டகத்து, பாய் गाइस, பாய். அவ்வளவுதான் गाइस. ஒற்றுமை நட்பு ஒற்றுமை गाइस.